بسم اللہ الرحمن الرحیم نحمده ونصلی ونسلم علی رسولہ الکریم وعلی آلہ واصحابہ اجمعین اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فمن کان یرجو لقاء ربہ فلیعمل عملا صالحا ولا یشرک بعبادۃ ربہ احدا وقال تعالی وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سیدنا محمد وبارک وسلم۔ اللہ تعالیٰ نے انسان سے صرف عمل کا مطالبہ نہیں کیا بلکہ عمل خالص کا مطالبہ کیا ہے۔ اللہ تعالیٰ அடியார்களிலிருந்து அமல வந்தல்ல மாற்றமாக خالصான அமலை தான் அல்லாஹ் தருவார்۔ عمل خالص وہ ہے کہ جس سے صرف اللہ کی رضا کو چاہا گیا۔ அமல خالصன்னு சொல்றது அதுல வெறுமனே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடப்படக்கூடிய ஒன்று। جیسے کسی اور کی رضا کو نہ چاہنا برا، جیسے کسی اور کی رضا کو چاہنا برا، ایسے ہی اللہ کے ساتھ کسی اور کی رضا کا چاہنا بھی برا ہے۔ இப்படி வேற ஒரு பொருத்தத்தை நாடுறதுங்கிறது படிக்கத்தக்கதாக இருக்கிறோம்। அப்புறம் அல்லாஹ்வுடைய சேர்த்து இன்னொரு பொருத்தத்தை நாடுவதும் கூட்டி சேர்ப்பதும் அதுவும் பொருத்தத்தக்கதாக இருக்கு۔ ایک شخص نے نبی کریم صلی اللہ علیہ وسلم سے پوچھا یا رسول اللہ ایک آدمی اللہ کی رضا بھی چاہتا ہے لیکن لوگوں میں اس کا اچھا تذکرہ ہو یہ بھی چاہتا ہے۔ ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மனிதர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இவர் நாடுகிறார், அதோட தனக்கு மக்கள் மத்தியில் நல்லதொரு பெயர் இருக்கணும் அதையும் விரும்புகிறார்। جیسا کہ آج ہم سب کی صورتحال ہے۔ நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அது تو نبی کریم صلی اللہ علیہ وسلم نے اس کا جواب نہیں دیا۔ جواب சொல்றாங்க۔ قرآن مجید کی آیت اتری، جبریل علیہ السلام قرآن پاک کی سورہ کہف کی سب سے آخری آیت لے کر نازل ہوئے۔ فمن کان یرجو لقاء ربہ فلیعمل عملا صالحا ولا یشرک بعبادۃ ربہ احدا۔ جس کو مرنے کا یقین ہے، اللہ تعالیٰ کے سامنے پیشی کا یقین ہے، اسے چاہیے کہ اللہ کے سوا کچھ نہ چاہے۔ அப்போ நபி ஸல்லல்லாஹு பதில் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு பதிலை கொண்டு வந்தாங்க। சொல்றக்கூடிய கடைசி இந்த ஆயத்து இறங்கியது, யாருக்கு மௌத்துடைய யக்கீன் இருக்கிறதோ, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற உறுதிப்பாடு இருக்கிறதோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்கின்ற அமல்களில் வேறு எதையுமே கூட்டி சேர்க்கக்கூடாது, காலிசானதாக இருக்கணும், அதான் அல்லாஹ் விரும்புகிறாங்க அந்த உடைய கருத்து। اپنے ہر عمل سے صرف اللہ کی رضا مطلوب ہو اور کسی کی رضا مطلوب نہ ہو۔ எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருக்கணும், யாருடைய திருப்தியும் அதில் கூட்டி சேர்க்கக்கூடாது। اس کو اخلاص کہتے ہیں، அதுதான் இஹ்லாஸ்। اور یہ اخلاص آسان نہیں ہے، مشکل سبق ہے۔ இந்த இஹ்லாஸ் என்பது லேசான விஷயம் இல்லை, இது ஒரு கஷ்டமான ஒரு பாடமாகும்۔ اس لیے مولانا الیاس صاحب رحمۃ اللہ علیہ نے جو 6 نمبر بنائے اس میں آخری نمبر اخلاص کا رکھا۔ இலியாஸ் அவங்க 6 நம்பர் உண்டாக்கி இருக்கிறாங்க, அதில் இந்த ஒரு நம்பராக இஹ்லாஸ் ஆக்கிக்கிறாங்க। اصل میں یہ آخری نمبر ہے۔ அடிப்படையில் இது கடைசி நம்பர்۔ دعوت و تبلیغ تو ان ساری صفات کو زندہ کرنے کے لیے ہے۔ கடைசியில் இந்த தப்லீக் என்று வர்றது என்னென்றால் இது எல்லா சிபாத்தையும் உண்டாக்குறதுக்காக। یہ سب سے مشکل صفت ہے کہ انسان اللہ کے علاوہ کچھ نہ چاہے۔ அதாவது அல்லாஹ்வை தவிர எதையுமே நாடுவதில்லை என்ற அந்த இஹ்லாஸுடைய சிபத்து மிகவும் கஷ்டமானது۔ نبی کریم صلی اللہ علیہ وسلم کے صحابہ کو یہ اخلاص والی کیفیت تو نبی کریم صلی اللہ علیہ وسلم کی صحبت کی برکت سے حاصل ہو گئی تھی۔
சஹாபாக்களுக்கு இந்த இஹ்லாஸுடைய தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்துடைய பழக்கத்தினால கிடைச்சது. लेकिन बाद वालों को इसके लिए मुस्तकिल मेहनत करनी पड़ी। ஆனால் பின்னால் வரக்கூடிய ஆட்களுக்கு அதுக்கென்று தனி முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்குது. जैसे अरब को सर्फ और नहव पढ़ने की ज़रूरत नहीं है, எப்படி அரபியருக்கு சர்ஃப் நகை படிக்க வேண்டிய தேவையில்லை, मगर हमें सर्फ नहव पढ़ने की ज़रूरत है। ஆனால் எங்களுக்கு சர்ஃப் நகை கட்டாயம் படித்துத்தான் ஆகணும். और जिसकी ज़बान उर्दू है, जैसे हम लोग हैं, तो हमें उर्दू का ग्रामर पढ़कर उर्दू सीखने की ज़रूरत नहीं है। लेकिन आप अगर पाकिस्तान में पढ़ने आएंगे तो आपको मुस्तकिल उर्दू पढ़नी पड़ेगी। எப்படி அவங்களோட பாச உருது என்பதால் அவங்களுக்கு உருதுக்கு அடிப்படையாக படிக்க தேவையில்லை. நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து படிக்கணும்னு சொன்னால் உருதுடைய அந்த காயிதாக்க கட்டாயம் படிக்கணும். आज कम किस्मती से इखलास की अहमियत सामने न होने की वजह से हमने सब कुछ सीखा और सब कुछ हासिल करने के लिए मेहनत की, और एक मेहनत नहीं की तो इखलास को पैदा करने की मेहनत नहीं की। இந்த இஹ்லாஸுடைய முக்கியத்துவம் விளங்கப்படாதன் காரணமாக எல்லாம் படிக்கிறது நாம் முயற்சி செஞ்சுருக்கிறோம், அதுக்காண்டி பாடுபடுறோம். அந்த இஹ்லாஸை படிக்கிறது நாம் முயற்சிக்கல, அதை அடையிறதுக்கு நாம் பாடுபடுறோம். आप इखलास की अहमियत का इससे अंदाज़ा लगाइए कि हज़रत इमाम बुखारी रहमतुल्लाह अलैह ने अपनी जो किताब लिखी है उसमें सबसे पहला जो बाब उन्होंने रखा है, बाब कैफ़ कान बदउल वही। இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த கிதாபை எழுதிக்கிறாங்க. அதில் முதலாவது ஒரு பாபாக பாபு கைஃப கான பதுல் வஹி என்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ये पहला तर्जुमा है, पहला बाब है। முதலாவது தலைப்பாக இருக்கிறது, முதலாவது பாபா இருக்கிறது. इसकी हदीस बनती है गारे हिरा वाली, இதில் ஹதீஸ் ஹிராவுடைய சம்பவம் வருகிறது. क्योंकि वही की इब्तिदा गारे हिरा से हुई थी। वही இறங்கினது ஹிராவுல. लेकिन इस बाब को कायम करके नीचे हदीस जो जिक्र की है उसका बाब से कोई जोड़ी नहीं है। ஆனால் இப்படி தலைப்பை போட்டுட்டு முதலாவது இந்த ஹதீஸுக்கும் தலைப்பு சம்பந்தமே இல்லை. हदीस है कि इन्नमल आमालु बिन्नियात व इन्नमा लिम्रिइम मा नवा फमन कानत हिजरतुहु इलल्लाहि व रसूलिही फहिजरतुहु इलल्लाहि व रसूलिही वमन कानत हिजरतुहु इला दुनिया युसीबुहा औ इला इम्राअतिन यनकिहुहा फहिजरतुहु इला मा हाजर इलै। बाब है बदुल वही का और हदीस जिक्र की है ये। இப்போ பதுல் வஹின்னு சொல்லி தலைப்பை போட்டிருக்குது. அதை முதலாவது ஹதீஸ் வந்திருக்கு, இன்னமல் அமாலு பின்னியாத் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கு. इस हदीस का शान वरूद ये है कि एक शख्स किसी औरत से शादी करना चाहता था। उसने कहा कि अगर तुम हिजरत करके यहाँ आ जाओ तो फिर मैं तुमसे शादी करूँगी। चुनाचे वो शख्स हिजरत करके आया। नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछा गया, या रसूलल्लाह, एक शख्स ने हिजरत की है, एक औरत से शादी करने के लिए हिजरत भी मकसूद है और शादी भी मकसूद है, उसका क्या हुक्म है? आपने फरमाया, इन्नमल आमालु बिन्नियात व इन्नमा लिम्रिइम मा नवा फमन कानत हिजरतुहु इलल्लाहि व रसूलिही फहिजरतुहु इलल्लाहि व रसूलिही वमन कानत हिजरतुहु इला दुनिया युसीबुहा औ इला इम्राअतिन यनकिहुहा फहिजरतुहु इला मा हाजर इलै। இந்த ஹதீஸுடைய அந்த நோக்கம், ஹதீஸுடைய சபப் சொல்லக்கூடியது, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடினார். அந்த பொம்பளை ஹிஜ்ரத் போனால், அப்போ ஹிஜ்ரத் வந்தால் அவரை திருமணம் முடிக்கிறேன்னு அந்த பெண் சொல்லுவாரா. அப்போ அவரும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார், ஹிஜ்ரத்தையும் செஞ்சார், பெண்ணையும் அடைஞ்சு கொள்ளலாம், ரெண்டும் ஒரே வழியில் கிடைக்கிது. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்கப்படுது, ஒரு மனிதர் ஹிஜ்ரத் செய்து வருகிறார், அவர் பெண்ணை அடையணும் வந்திருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு இந்த விடயத்தை சொல்லி காட்டினாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத் இந்த மாதிரி கொள்ளின்ற மாணவா என்று சொல்லி, யார் இந்த நோக்கத்தில் ஹிஜ்ரத் செஞ்சு வராங்களோ அது கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு இல்லாமல் ஹாஜர இலை என்று முடித்தாங்க. ஹிஜ்ரத் எதெல்லாம் வந்துச்சு அதுக்கு தான் கூட்டி சேர்க்க இயலாது. எதுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அல்லாஹ் ரசூலுக்கான ஹிஜ்ரத் செஞ்சு வந்தால் அப்படி திருத்தமையும், பெண்ணுக்கான ஹிஜ்ரத் நடந்தால் பெண்ணுக்காக ஆகிடும் என்று இந்த கிளாஸோட இன்னொன்று சேர்க்க இயலாது என்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். इस हदीस में नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने ये बात वाज़ेह कर दी कि नीयत एक ही चीज़ की हो सकती है। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா, நீயத் ஒன்றுடலாம், ரெண்டில் இல்லை. ஹிஜ்ரத்தும் நிக்காகும் அப்படி ரெண்டில் இல்லை, ஒன்றுதான். ஒன்று அல்லாஹ் ரசூலுண்டு வரணும், அல்லது அவங்கள திருமணம் அல்லது துனியா வருகிறது, ரெண்டையும் கூட்டிச்சு இயலாது என்ற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க.
ایک نیت ہو سکتی ہے، دو نیتیں نہیں ہو سکتی. اللہ بھی چاہیے، اللہ کا غیر بھی چاہیے، یہ اللہ کے ہاں مقبول نہیں ہے. நியத் ரெண்டாக இல்லாது, ரெண்டு விஷயத்தை நியத் வைக்க இயலாது. அல்லாஹ் வேணும், அல்லாததும் வேணும் என்று ரெண்டை சேர்க்க இயலாது. ஒன்றுதான், அல்லாஹ் மட்டும்தான். حدیث قدسی میں اللہ تعالیٰ فرماتے ہیں انا اغنى الشرکاء عن الشرک، میرے جتنے جو میرے پارٹنر بناتے ہیں، جو میرے شریک بناتے ہیں، جو میرے حصے دار بناتے ہیں. تو عام طور سے یوں ہوتا ہے کہ جب کسی ایک کام میں بہت سارے پارٹنر ہوں، ایک چیز کے بہت سارے حقدار ہوں، تو پھر ہر حقدار کی یہ کوشش ہوتی ہے کہ مجھے ملے، دوسرے کو چاہے ملے نہ ملے. அதான் நபி ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸ் குதுசியை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் அந்த ஷரீக்களை கூட்டை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், கூட்டு தேவையில்லை, நான் தனித்தவனாக இருக்கிறேன். பொதுவாக சொல்லுவோம், கூட்ட பார்க்குறோம், பங்கு வியாபாரம் செய்கிற மக்கள் பல ஹக்குகள் மட்டும். அப்போ ஒவ்வொரு ஆக்களும் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு கிடைக்கணும் யோசிப்பாங்க, மற்றாக்களுக்கு கிடைக்கலையே, எந்த பங்குக்குரிய லாபம் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும் என்ற அந்த ஒவ்வொரு ஆக்களுடைய ஆசையும் அதில் இருக்கு. அதனால் அல்லாஹ் தஆலா எனக்கு கூட்டு தேவையில்லை, கூட்டை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்கிறேன். اللہ تعالیٰ فرماتے ہیں کہ میں وہ پارٹنر نہیں ہوں جو کہوں کہ نہیں مجھے چاہیے اور دوسرے کا حصہ بھی میں کھا جاؤں، بلکہ جب میرے ساتھ کوئی پارٹنر بنتا ہے میں وہ عمل اسی کے حوالے کر دیتا ہوں. உலகத்தில் பார்ட்னர்கள் ஒவ்வொரு ஆக்களும் எனக்கு கிடைக்கணும் ஆசை வச்சு கொண்டிருக்கிறாங்க. மற்ற ஆக்களோட எனக்கு கிடைக்கணும் என்று. அதில் நான் அப்படியே பார்ட்னர் ஆக மாட்டேன். அப்படியே பார்ட்னர் வந்தால் நான் அப்படியே அவருக்கே கொடுத்துருங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. اس لیے کہ میں سب سے زیادہ بے نیاز ہوں، مجھے کسی کے عمل کی کوئی ضرورت نہیں. அல்லாஹ் தஆலா தேவையற்றவன், மிக மிக தேவையற்றவன். யாரும் பக்கமும் அல்லாஹ் தஆலா இணங்கி சேர்ந்து அடையணும்ன்ற தேவை அல்லாஹ் கிடையாது. تو امام بخاری نے باب تو قائم کیا بدء الوحی کا، حدیث ذکر کر لی نیت کی. تو علماء کہتے ہیں کہ حضرت امام بخاری رحمۃ اللہ علیہ نے باب کو قائم کر کے باب کے مناسب حدیث لانے کی بجائے اس حدیث سے ابتدا اس لیے کی ہے تاکہ پڑھانے والا اور پڑھنے والا پہلے اپنی نیت تو ٹھیک کر لے. ایسے نہ ہو کہ بخاری تو پڑھا لے لیکن اجر کچھ نہ ملے. அதனால் இமாம்கள் சொல்கிறாங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதுல் வஹீன்னு சொல்லி தலைப்பை போட்டுட்டு தலைப்படே சம்பந்தம் இல்லாத இந்த நியத்துடைய இஹ்லாஸுடைய ஹதீஸை கொண்டு வந்து இருக்கிறாங்க. என்னத்தை நாடுவாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் இந்த புகாரியை படிப்பிச்சு அல்லது படிப்பிச்சு அவங்க அதில் நியத்து சீராக இல்லைன்னு சொன்னால் அது அவன் அந்த புகாரியை படிப்பிச்சு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காத போயிட்டு. அதனால நியத்தை சீராக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை முதலாவது கொண்டு வந்திருக்கிறாங்க. ہر عمل کے جتنے بھی فضائل ہیں، ہر عمل کے جتنے بھی فضائل ہیں، یہ فضائل اخلاص پر موقوف ہیں. ஒவ்வொரு அமல்லையும் என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ எல்லா சிறப்புகளும் இஹ்லாஸோட தான் மட்டுப்பட்டு இருக்குது. اخلاص کے لیے ایمان لایا ہے تو ایمان معتبر ہے، اخلاص کے بغیر ایمان لایا ہے تو وہ نفاق ہے. இஹ்லாஸோட ஈமான் கொண்டால் தான் ஈமான் அங்கே கவனிக்கப்படும். இஹ்லாஸ் இல்லாமல் ஈமான் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் நிஃபாக். ایمان تو منافقین بھی لائے تھے، آمنا بافواہہم. ஈமான் முனாஃபிகள் ஈமான் கொண்டாங்க, எங்கள் நாவாலே ஈமான் கொள்கிறோம் என்று வெளிப்படையே ஈமான் கொண்டாங்க. لیکن نیت ٹھیک نہیں تھی اس لیے وہ منافق ہیں. அவர் நியத் சரியாக இல்லை, அதனால அவர்கள் ஈமான் கொண்டு முனாஃபிக் ஆயிட்டாங்க. نماز میں نیت ٹھیک ہے تو نماز ہے، اگر نماز میں نیت ٹھیک نہیں ہے تو وہ شرک ہے. இப்படி தொழுகையில நியத் சரியா இருந்தால் அது தொழுகையா இருக்கும், தொழுகையில நியத் சரியா இல்லைன்னு சொன்னா அது ஷிர்கா போயிடும். من صلى يرائي فقد اشرك. அதான் ஹதீஸ் சொல்லுது, யாரு ரியாவுக்காண்டி தொழுகிறாங்களோ ஃபக்கத் அஷ்ரக, ஷிர்க் வைத்தாங்க. علم میں اخلاص ہے تو یہ علم ہے اور یہ علم کے فضائل ہیں، اور اگر علم میں اخلاص نہیں ہے تو یہ جہل ہے. இல்முல இஹ்லாஸ் இருக்கின்றா அது இல்மு, அது சிறப்பெல்லாம் கிடைக்கும். இல்முல இஹ்லாஸ் இல்லாட்டி அது ஒரு ஜஹலா போயிடும். ہر عالم نبیوں کا وارث نہیں ہے، مخلص عالم نبیوں کا وارث ہے. எல்லா ஆலிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாரிசு இல்லை, இஹ்லாஸ் உள்ள ஆலிம் மட்டும்தான் நபியுடைய வாரிசாக இருக்கிறார். ہر عالم کے لیے فرشتے دعائیں نہیں کرتے، எல்லா ஆலிமுக்கும் மலக்கு துஆ செய்யறதில்லை. ہر عالم کے لیے مچھلیاں دعائیں نہیں کرتی، எல்லா ஆலிம்களுக்கும் மீன்கள் துஆ செய்யறதில்லை. ہر عالم کے لیے پرندے اور چونٹیاں دعائیں نہیں کرتی، எல்லா ஆலிம்களுக்கும் பறவைகளும் இந்த எறும்புகளும் துஆ செய்யறதில்லை. ہر عالم جنت میں نہیں جائے گا، எல்லா ஆலிம்களும் சொர்க்கம் போவதில்லை. صرف مخلص جائے گا.
வெறுமனே இஹ்லாஸ் உள்ள ஆளுங்கள் மட்டும்தான். اور یہ دعائیں صرف مخلص کو ملیں گی. இந்த துவா வந்து முக்லிஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். مشہور حدیث ہے، பிரபலமான ஹதீஸ். حضرت ابو ہریرہ رضی اللہ تعالیٰ عنہ جب اس حدیث کو سناتے تھے تو بے ہوش ہو جاتے تھے، ஒருத்தவங்க அந்த ஹதீஸை சொல்லக்குள்ளேயே மயக்கம் விட்டு விழுந்துருவாங்க. بے ہوش ہو جاتے تھے. جب حدیث شروع کرتے تو قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم کہہ کر گر جاتے تھے. ஹதீஸை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறே قال رسول صلی اللہ علیہ وسلم சொல்லக்குள்ளேயே அப்படி மயங்கி விழுந்துருவாங்க. پھر ہوش میں آئے اور پھر کہا قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم، پھر بے ہوش ہو گئے. பிறகு அவங்களுக்கு உணர்வு வந்து பிறகு சொல்ல ஆரம்பிப்பாங்க قال رسول صلی اللہ علیہ وسلم. சொன்ன உடனே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துருவாங்க. پھر تیسری دفعہ حدیث سنائی பிறகு மூணாவது ஹதீஸை சொல்லுவாங்க. اور اس میں بتایا کہ قیامت کے دن 3 شخص ایسے ہوں گے جن کے ذریعے سے جہنم کو بھڑکایا جائے گا. அந்த ஹதீஸை சொன்னாங்க வந்து கியாமத்து நாளையில 3 நபர்கள் அவர்களை கொண்டுதான் நரக நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். آپ الفاظ میں غور کیجئے، ان کو جہنم میں ڈالا نہیں جائے گا، அந்த ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க. அவன் நரகத்துல போடப்படும்னு சொல்லல, அவங்கள வச்சுதான் நரகம் எரிக்கப்படும். ان کے ذریعے سے جہنم میں تیزی پیدا کی جائے گی. அவங்களின் மூலமாகத்தான் நரகத்துடைய நெருப்புடைய அகோரம் அதிகரிக்கும். آپ میں سے جو بڑی عمروں والے ہیں انہوں نے شاید دیکھا ہو، پہلے زمانے میں ہمارے گھروں میں لکڑیاں جلائی جاتی تھیں. جب اس میں آگ صحیح طرح نہیں لگ رہی ہوتی تھی تو پھر خشک چھوٹی چھوٹی پتلی پتلی لکڑیاں ڈالتے تھے تاکہ آگ میں تیزی پیدا ہو. நீங்க எல்லாரும் வயசு வந்தார்கள் பார்த்துருப்பீங்க. முந்தைய காலத்துல வீடுகளை விறகு அடுப்பு பாய்ப்பாங்க. விறகுல அந்த நெருப்பு பிடிக்குது இல்லைன்னு சொன்ன உடனே சின்ன சின்ன குச்சிகள், காஞ்சி போன விறகு குச்சிகள் சில அது போடப்படும். போட்டால் அந்த நெருப்பு பத்திர வேகம் கூடும். ثلاثة تسعر بهم نار جہنم. இந்த வார்த்தை சொல்லப்படுறது 3 பேர், அவங்களுக்கு தான் நரக நெருப்பு எரிக்கப்படும். اور وہ زانی، شرابی، ڈاکو، چور، سود خور نہیں ہوں گے. அதில் இந்த குடிக்கிறவன், ஜினா செய்கிறவன், களவெடுக்கிறவன், அப்படி அவங்கள பேர்கள் வரல. یہ تینوں معاشرے کے بزرگ ہوں گے. இந்த 3 பேரும் சமூகத்தில் முக்கியஸ்தர்கள். یہ تینوں معاشرے کے دیندار ہوں گے. இவங்க 3 பேரும் சமூகத்தில் உள்ள தீண்டார்கள். یہ تینوں نیکی میں اوروں سے آگے بڑھے ہوئے نظر آئیں گے. இவங்க 3 பேரும் நல்லமல்களில் சமூகத்தில் முன்னணியில் இருந்தார்கள். اور وہ خود بھی اپنے آپ کو اوروں سے بہت اچھا دیندار سمجھتے تھے. அவங்களே தங்களை மற்றாக்களை விடவும் முன்னணியில் அவங்கள தாங்களே நினைச்சு கொண்டிருந்தாங்க. لیکن جہنم کا بنیادی پتھر بنیں گے. அதனால மாற்றமாக நரகத்துடைய அடிப்படையான அந்த கல்லாக மாறிட்டாங்க. سنگ بنیاد بنیں گے. அடிக்கல்லாக மாறிட்டாங்க. ان سے جہنم کا افتتاح ہوگا. அதனால கொண்டு தான் நரகம் திறக்கப்படுகிறது. جیسے خیر کے کاموں کی ابتدا نیک لوگوں سے ہوتی ہے تو برے کاموں کی ابتدا برے لوگوں سے ہوتی ہے. எப்படி நல்லமல்களுடைய ஆரம்பம் நல்ல மனுஷனை கொண்டு செய்யப்படும், கெட்ட விடயங்களுடைய ஆரம்பம் கெட்டவர்களை கொண்டு தான் செய்யப்படும். مسجد کے افتتاح کے لیے بڑے بزرگ کو بلایا جاتا ہے، மஸ்ஜிதை திறக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனை கூப்பிடுவோம். لیکن شراب خانے کے افتتاح کے لیے بڑے شرابی کو بلایا جاتا ہے. அதுபோல குடிபான இந்த மது பான கடையை திறக்கிறதுக்காக வேண்டி நல்ல மனுஷன் கூப்பிடல, குடியில மூழ்கின ஒரு ஆள் தான் கூப்பிடுவாங்க. تو جہنم کے افتتاح کے لیے ان کو نہیں بلایا جائے گا جنہوں نے دنیا کے کاموں سے اللہ کو ناراض کیا، بلکہ جہنم کا افتتاح ان لوگوں سے کیا جائے گا جنہوں نے بڑھیا دین کو گھٹیا دنیا کے لیے استعمال کیا. நரகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கோபப்படுத்தின பெரும் பாவிகள் அங்கு அழைக்கப்பட மாட்டாது. மாற்றமா நரகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, நரகத்துவே திறப்போடா ஆரம்பிக்கிறது யாரை கூட்டப்படுதுன்னா பெருமதியான அந்த தீனை துனியாவுக்காண்டி பாவிச்சாக. شراب خانے میں بیٹھ کے شراب پینے والا بھی برا ہے، لیکن کعبے میں بیٹھ کے شراب پینے والا زیادہ برا ہے. மதுபான கடையிலிருந்து மதுபானம் குடிக்கிறது கெட்டது தான், ஆனால் கௌபத்துல்லாவில் இருந்து மதுபானம் குடிக்கிறது அப்படிப்பட்டது இல்லை. بنی اسرائیل کے علماء پہ اس لیے لعنت ہوئی، இஸ்ராயேலுடைய உலமாக்களுக்கு அல்லாஹ் லானத் செஞ்சான் இதனால. الذین یشرون الحیات الدنیا بالآخرہ، اس لیے کہ یہ لوگ آخرت کے ذریعے سے دنیا کماتے تھے. அவர்களுக்கு லானத் செய்யப்பட்ட காரணம் என்னன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றாங்க, அவங்க இந்த தீனை துனியாவுக்கு வித்தாங்க. یہ اتنی اہم چیز ہے
کہ جس کو اس کی اہمیت کا اندازہ ہوگا نا وہ ساری زندگی روتا ہی رہے گا. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்றால் யார் உணர்ந்துடுறாங்களோ வாழ்க்கை முழுக்கவே அழுது கொண்டே கழிச்சிடுவாங்க. اس لیے کہ اچھی نیت اور بری نیت یہ اتنی باریک چیزیں ہیں. اچھی نیت بھی باریک ہے، لطیف ہے، اور بری نیت بھی ایسی باریک چیز ہے کہ پتہ نہیں چلتا. اس لیے جو مومن ہوتا ہے اس کو ہمیشہ اپنی بے اخلاصی کا ڈر رہتا ہے. இந்த நியத் இருக்குது, நல்ல நியத் கெட்ட நியத் என்பது மிக மிக நுணுக்கமான ஒன்று. நல்ல நியத் என்பதும் அது மிகவும் நுணுக்கமானது, மிகவும் அது கஷ்டமான ஒன்று. கெட்ட நியத்தும் அப்படிப்பட்ட ஒன்று தான். இது ரெண்டை எப்படி வேறுபடுத்தி காற்ற என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் இந்த நியத் ஒரு மூமின் என்னுடைய கெட்ட நியத்து மீது பயந்து கொண்டிருப்பார். நியத்து பிரதாபத்துவோம், நியத்து பிரதாபத்துவோம் சொல்லி எப்பயுமே பயந்து கொண்டிருப்பார். آپ علیہ السلام کا ارشاد ہے ان اخوف ما اخاف علی امتی، سب سے زیادہ مجھے اپنی امت پر جس چیز کا خطرہ ہے وہ شرک خفی ہے. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த உம்மத்தில் நாம் பயப்படுற விடயங்கள்ல மிக மிக பயப்படுற விஷயம்தான் அந்த ஷிர்கே ஹஃபின்னு சொல்லக்கூடிய மறைமுகமான ஷிர்க். اور آپ علیہ السلام کا ارشاد ہے یہ جو شرک خفی ہے یہ تمہارے اندر چونٹی سے زیادہ غیر شعوری طریقے سے پیدا ہوتا ہے. அதான் இந்த ஷிர்கே ஹஃபின்னு சொல்லக்கூடியது அது எறும்பு ஊறுவதை விடவும் மிக மிகவும் மறைவான முறையில் அப்படி நுழைந்து விடும். ایک آدمی رو رہا ہوتا ہے لیکن اس کے اندر شرک خفی ہوتا ہے. மனிதன் அழுகிறார், பயந்து அழுகிறார், அந்த அழுகைக்குள்ளுக்குள்ளால இந்த ஷிர்கே ஹஃபி வந்து நுழையும். ایک آدمی تنہائی میں بیٹھ کے تہجد پڑھ رہا ہوتا ہے لیکن اس میں شرک خفی ہوتا ہے. தனியாக உட்கார்ந்து தஹஜ்ஜுத் தொழுகிறார், அதுக்குள்ளே ஷிர்கே ஹஃபி போய் நுழையும். ایک آدمی خود نہ کھا کے اوروں کو کھلا رہا ہوتا ہے لیکن اس میں شرک خفی ہوتا ہے. ஒரு மனிதர் சாப்பிடாமல் மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார், அதுக்குள்ளே ஷிர்கே ஹஃபி வருது. یہ اتنی خطرناک چیز ہے. இது இவ்வளவு பயங்கரமான ஆபத்தா இருக்கு. بہت سے لوگ ایسے ہوتے ہیں کہ جن کو کینسر ہو جاتا ہے தெய்வனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்குது. اور پتہ اس وقت چلتا ہے جب آخری اسٹیج پہ ہوتا ہے அவனுக்கு எப்போ தெரிய வரும்னா கடைசி தான் தெரிய வரும். اور اس اسٹیج پہ پہنچنے کے بعد پھر اس کا علاج ممکن نہیں ہوتا. இப்போ அந்த அந்த மரஹலா அந்த கட்டத்தை அடையிறாங்களோ அவர்கள் சீக்கிரம் பயனளிக்கிறார். یہ مصیبت اس سے بڑی مصیبت ہے. இந்த முசீபத் அதை விட பயங்கரமான ஆபத்தானது. بدنیتی کینسر سے بڑی مصیبت ہے. கெட்ட நியத் இருக்குது, கேன்சரை விடவும் மோசமானது. سب سے پہلا شخص جسے جہنم میں ڈالا جائے گا وہ عالم ہو. ஆக முதலாவது மனுஷன் நரகத்தில் போடப்படுறது ஒரு ஆலிம் தான். سالہ سال اس نے پڑھا، سالہ سال اس نے پڑھایا اور لوگوں کے تانے برداشت کیے، لوگوں کی باتیں برداشت کی، تنگی کی زندگی گزاری، لیکن نیت میں فطور تھا، اس لیے سب سے پہلے دوزخ میں جائے گا. காலாதி காலமாக வருட வருடமாக அவர் படித்தார், வருட வருடங்களாக படித்து கொடுத்தார், பல சிரமங்களை அவர் சுமந்தார், மக்களுடைய குறைபாடுகள் எத்தனையோ இன்னல்களை அவர் சுமந்து கொண்டார். ஆனால் அப்படி இருந்தும் நீயத்தில் ஏற்பட்ட அந்த குறைபாடு நரகத்தை ஆரம்பிக்கிறது பாதிக்கிறது. علم، انفاق اور جہاد، ان تینوں میں سب سے افضل علم ہے. சொல்லப்பட்ட இந்த மூணு விஷயம் இல்மும் இன்ஃபாக்கும் ஜிஹாதும், இந்த மூணையும் சிறந்தது இல்மும். اور یہ علم اور یہ تین کام شریعت میں سب سے زیادہ افضل ہیں. இந்த மூணு விடயங்களும் ஷரியத்தில் மிக மிக சிறந்த முக்கியமான விடயங்கள். اشتغال بالعلم اور انفاق فی سبیل اللہ اور جہاد اللہ کے راستے میں، یہ تین اعمال شریعت کے اعمال میں سب سے زیادہ افضل ہیں. சொல்லப்பட்டது மூணு விஷயம், எலும்புல ஈடுபடுறது, செலவழிக்கிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி தேவர ஜிஹாதில் போகிறது. இந்த மூணு விடயங்களும் தீன்ல மிக முக்கியமான முன்னணிகளுடைய விஷயங்கள். پھر ان تین میں اگر درجے بنائے جائیں تو علم کا درجہ سب سے بڑا ہے. இந்த மூணுலையும் நாங்கள் தரஜா பிரிப்போம்னா முதலாவது இல்மு வரும். حدیث میں آتا ہے کل قیامت کے دن عالم کی سیاہی کو اور شہید کے خون کو آپس میں تولا جائے گا. கியாமத் நாளையில இந்த ரெண்டுடைய இந்த சிறப்பு சொல்லப்படுது. கியாமத் நாளையில ஆலிமுடைய அந்த மையுடைய பேனுடைய மையையும் இந்த ஷஹீதுடைய இரத்தத்தையும் நிறுக்கப்படும். عالم کی سیاہی شہید کے خون سے بھاری ہو جائے گی. ஷஹீதுடைய இரத்தத்தை விடவும் ஆலிமுடைய அந்த மை வந்து பாரம் முடியும். اور سب سے پہلے قیامت کے دن جن لوگوں کو سفارش کی اجازت ہوگی وہ انبیاء ہیں. கியாமத் நாளையில மக்களுக்கு சிபாரிசு செய்யறதுல அனுமதி முதலாவது கிடைக்கிறது நபிமார்களுக்கு. پھر علماء کو شفاعت کا حق دیا جائے گا. ரெண்டாவது ஷஃபாத்துடைய அனுமதி உலமாக்களுக்கு கிடைக்கும். اس کے بعد شہداء کو حق دیا جائے گا. ஆகி பின்னாலும் ஷுஹதாக்களுக்கு கிடைக்கும். تو عالم کا درجہ شہید سے بھی بڑا ہے.
ஆலிமுடைய தரஜா ஷஹீதை விடவும் மேலானது. तो इल्म इन्फाक से भी बड़ा अमल, जिहाद से भी बड़ा अमल. அதனால இல்மு என்பது இன்ஃபாக்கை விடவும் ஜிஹாதை விடவும் உயர்ந்த தரஜாவுடைய அமலாக இருக்கு. चूंकि ये अमल बड़ा है लिहाजा इसमें शिरक भी ज्यादा बुरा है. எப்படி இந்த அமல் உயர்ந்ததாக இருக்குதோ அதில் வரக்கூடிய ஷிர்க்கும் மிக மிக உயர்ந்த பெரிய ஒரு பாவமாக இருக்குது. तो जानी शराबी इतना बुरा नहीं हुआ जितना वो आलिम बुरा हुआ जिसकी नीयत में फतूर हो. எப்படி ஒரு ஜானி ஷராபி குடிகாரன் பெச்சாலி சிலர்கள் கெட்டவர்களாக இருக்கிறாங்களோ ஆனால் இது இல்முடைய நியத் கெட்டாக்கள் அதை விட கெட்டாக்களை பேசுகிறாங்க. इसलिए जहन्नम का पहला पत्थर उससे रखवाया जाएगा அதனால நரகத்துடைய முதல் அடிக்கல் அவங்கள வச்சிருக்கோம். और दूसरे नंबर पर सखी को डाला जाएगा ரெண்டாவது இலக்கம் நம்பராக கொடைவல்ல போறார். और तीसरे नंबर पर शहीद को डाला जाएगा. மூணாவது நம்பர் ஷஹீத் போடப்படுவார். उसके बाद फिर बाकी जाएंगे. அதுக்கு பின்னால் தான் மத்தாக போடப்படுவாங்க. आप बताइए इखलास कितना जरूरी है. அதனால சொல்லுது இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியமானது. कुल हल नुनब्बिउकुम बिल अक्सरीन आमाला الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. இந்த ஆயத்தில் அந்த விஷயத்தை எங்களுக்கு வழிகட்டுறான். நான் உங்களுக்கு அமல் செய்து நஷ்டவாதிகள் யாருன்னு உங்களுக்கு அறிவிக்கட்டான்னு சொல்லி இவங்க தாங்க நல்ல அமல் செய்து நினைச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அவங்க நியத் கெட்டதன் காரணமாக மோசமாகும். वहुम यहसबून अन्नहुम युहसिनून सुनआ. लोग कह रहे मौलाना साहब, हजरत साहब, बुजुर्ग साहब नेक आदमी हैं, अल्लाह वाला आदमी है, मुत्तकी आदमी है, परहेजगार आदमी है. लेकिन असल बात यह है कि परहेजगारों का लिबादा ओढ़ा हुआ है, परहेजगार नहीं है. அதனால வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நான் நல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். மக்கள் பார்வையில் இவங்க பத்தினித்தனம் உள்ளாக்கள், பேணுதலானவர்கள், தக்வாவுள்ள மக்கள் என்று சொல்லி எவ்வளவோ புகழ் சொல்லப்படும். அவரும் உண்மையிலே நான் அப்படிதான் நினைச்சு கொண்டிருப்பார். அப்படி இல்லை, நல்லவர்களுடைய பத்தினித்தனம் உள்ளாக்களுடைய பேணுதலாக்களுடைய போர்வையை போத்தி கொண்டிருக்கிறார். அவர் அது யாரில் வந்து सहाबा सारे फजाइल के बावजूद भी रोते रहते थे. சஹாபாக்கள் எல்லா சிறப்புகள் சொல்லப்பட்டும் அதோடு அழுது கொண்டிருந்தாங்க. किस बात पे रोते थे कि उनसे ईमान के बाद जिना हो गया है, शराब पी ली है, कोई झूठ बोल लिया है, कोई कबीरा गुनाह कर लिया. किस बात पे रोते थे? वो इस बात पे रोते थे कि नीयत का पता नहीं चलता. சஹாபாக்கள் அழுது கொண்டிருந்தாங்க. இமாம் அழுது பின்னால் ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, பெரும்பாலும் செஞ்சாங்களா? இல்லை, ஏன் அழுதாங்க? ஈமானுக்கு வேண்டிய நீயத்தை பார்த்து தான் அழுதாங்க. நீயத் கெட்டு போய்க்கிறோமோன்னு சொல்லி நீயத்துடைய அந்த அகமியத்து தான் அவங்க அழுகை காரணமாகிடுச்சு. इखलास का पता क़यामत के दिन चलेगा. இஹ்லாஸ் இருக்கா இல்லையா என்பது இங்கே தெரியாது, கியாமத்தான் தெரியும். कौन मुखलिस है யார் இஹ்லாஸ் உள்ளவர் और कौन मुराई है, ये क़यामत के दिन पता चलेगा. யார் முஹஸ்ஸதிக்காரர், யார் இஹ்லாஸ் உள்ளவர் மறுமையெல்லாம் தெரியாது. ख़ास तौर पर वो लोग जिनकी तरफ लोगों का रुजू है वो तो बिल्कुल इखलास का दावा नहीं कर सकते. யாருக்கு யாருடைய பக்கம் மக்களுடைய பார்வையெல்லாம் திரும்பி இருக்குதோ அவங்க இஹ்லாஸ் அமல் வாதிலேயே இராது. अब मैं जो इस कुर्सी पे बैठ के आपके सामने बात कर रहा हूँ तो मैं इखलास का दावा नहीं कर सकता. நான் இப்போ உங்களுக்கு முன்னால் அந்த கதிரில் உட்கார்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் இஹ்லாஸை வாதிலேயே இராது. आप जो बैठे हुए ना, आपकी इखलास की कसम भी खा सकता हूँ, लेकिन अपने इखलास का मैं बिल्कुल दावा नहीं कर सकता. நீ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய இஹ்லாஸை உறுதிப்படுத்தி சொல்ல இயலும். इसलिए कि यहाँ बैठने के बाद इखलास नहीं रहता. ஆனால் இங்கே உட்கார்ந்தது பிறகு அந்த இஹ்லாஸை நாங்கள் வாதிலேயே இராது. मुसल्ले पे खड़ा होने के बाद इखलास नहीं रहता. முசல்லாவில் வந்து நின்றது பின்னால இஹ்லாஸை நாங்கள் வாதிலேயே இராது. मिंबर पे बैठने के बाद इखलास नहीं रहता. மிம்பரில் உட்கார்ந்தது பின்னால இஹ்லாஸ் இருக்க மாட்டேன், मुश्किल होता है. கஷ்டமாகிடுச்சு. इसलिए अमल की भी मेहनत करनी है, इखलास की भी मेहनत करनी है. அதனால அமலுக்கும் ஒரு முயற்சி செய்யணும், இஹ்லாஸுக்கும் ஒரு முயற்சி செய்யணும். हजरत अब्दुल्ला इब्न रवाहा रज़ी अल्लाह ताला अन्हु अपनी बीवी की गोद में सर रख के लेटे हुए. அப்துல்லா ரவாஹ்ரதவங்க தன்னுடைய மனைவியுடைய மடியில தலையை வச்சு கொண்டு உட்கார்ந்து படுத்து கொண்டிருக்கிறாங்க. और बीमार है நோயாளி और इस दौरान रोने लग गए. அப்படியே அழுது கொண்டிருக்கிறாங்க. उनकी बीवी ने पूछा आप क्यों रो रहे हैं? மனைவி नहीं, उनकी बीवी ने उनको रोता देखा तो वो भी रोने लग गई.
கணவன் அழுது கொண்டிருக்கிறத பார்த்து மனைவிக்கு அழுக வந்துச்சு, அவை அழுது கொண்டிருக்கான். तो बीवी से पूछा तुम क्यों रो रही हो? வீட்டை கேட்டால் அந்த விவகாரத்தவங்க ஏன் அழுகுறான்னு கேட்டான். कहा आपको देख के रोना आ गया। மனைவி சொன்னா அவங்களோட அழுகையை பார்த்து எனக்கு அழுக வந்து. बीमार थे, डर लग रहा था कहीं फोत ना हो जाए। அவர் நோயாளியா இருக்கிறார், மதா பித்துவாருன்னு. तो कहा जिस वजह से आप रो रहे हैं उस वजह से मैं भी रो रही हूँ। மனைவி சொன்னா நீங்க எதுக்காண்டி அழுகுறீங்களா, நானும் அழுகுறேன். हज़रत अब्दुल्लाह बिन रवाहा ने फरमाया मैं तो इस बात पे रो रहा हूँ कि जहन्नम पर से गुजरना है, पता नहीं गुजर सकूंगा या जहन्नम में ही रह जाऊंगा। அப்படிலாம் விவகாரத்தை சொன்னாங்க. நான் அழுகுற இதுக்குல்ல கியாமத்து நாளையில சிராத்தை கடக்கணும், ஜனாத்தை கடக்கணும், அடைப்பேனா இல்லையான்னு தெரியாது. वइम मिनकुम इल्ला वारिदुहा कान अला रब्बिका हतमम मक़दिया, हर एक को दोज़ख से गुजर के जन्नत में जाना है। அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை உறுதியாக சொல்றான். வைமின்கும் வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. ரப்புடைய உறுதியான முடிவு நரகம் கடந்து தான் சொர்க்கம் போகும். ऐसा कोई बाईपास नहीं है कि जिससे दोज़ख रास्ते में ना आए। ஷார்ட்கட் ஒன்று இல்லை வந்து நரகத்தை விட்டு வேற மேலே அப்படியே போகிறதுக்கு வேறு ஷார்ட்கட் வழியும் கிடையாது. दोज़ख से गुजर के ही जन्नत में जाना है। சொர்க்கம் போகணும்னா நரகத்தை தாண்டித்தான் போகணும். अब अब्दुल्लाह बिन रवाहा को दोज़ख पर से गुजरते हुए नीचे गिरने का अंदेशा क्यों है? அவங்களுக்கு நரகத்தை கடந்து போறதுல கீழே விழுவேனா என்ற பயம் எதிலிருந்து வந்துச்சு? क्या इनसे जिना हो गया है? ஏதாவது பாவம் நடந்துச்சா, தினா நடந்துச்சா, शराब पी ली है, सूर खा लिया है? அது மதுபானம் குடிச்சாங்களா அல்லது வேற ஏதாவது பாவம் செஞ்சாங்களா? किस वजह से डर है? ஏன் பயந்தா, என்ன பயம்? डर इस वजह से कि जो कुछ किया है पता नहीं अल्लाह के लिए किया है कि नहीं किया। நான் எதெல்லாம் செஞ்சவன் தீன்ல இஹ்லாஸோட செஞ்சனா இல்லையா, அதுதான் பயம். अगर अल्लाह के लिए नहीं किया तो दोज़ख में जाना यकीनी है। அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய இல்லைண்டா அது அப்படியே உள்காட்டி. अम्मा आयशा रजी अल्लाह तआला अन्हा इशराक से लेकर नफल पढ़ना शुरू किया है और उसमें एक कुरान पाक की आयत मुसलसल पढ़ रही हैं, मुसलसल पढ़ रही हैं, मुसलसल पढ़ रही हैं, निस्फुन नहार से पहले तक वो पढ़ रही हैं। அது ஆயிஷா தாங்க இஸ்ராக்கிலிருந்து நஃபில் தொழுறாங்க, ஒரே ஒரு ஆயத்தை திருப்பி 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 ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. நிஸ்ஃபுன் நஹார் வரக்காட்டையும் அதே ஓதிக்கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறாங்க और मुसलसल रो रही हैं। அழுது கொண்டே இருக்கிறான் தொடர்ச்சியா. और वो आयत ये थी वइम मिनकुम इल्ला वारिदुहा कान अला रब्बिका हतमम मक़दिया। இந்த ஒரே ஒரு ஆயத்தான் வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. இதே ஓதி 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 அழுது கொண்டே இருக்கிறான். इमाम आज़म अबू हनीफा रहमतुल्लाह अलैह तहज्जुद के वक्त में सूरह रहमान पढ़ी और सूरह रहमान के अंदर एक आयत आई वम्ताज़ुल यौम अय्युहल मुजरिमून। इस आयत को इतना पढ़ा कि फजर की अजान हो गई। தஹஜ்ஜத் தொழுதாங்க. தஹஜ்ஜத்தில் இந்த ஒரே ஆயத்தை ஓதி 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 எவ்வளோ ஓதுனாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ருடைய அதான் வந்துட்டு அதுவரையும் திருப்பி 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 ஓதிக்கொண்டே இருந்தாங்க. सारी रात रोते रहे। ஒரு இரவும் அழுது கொண்டே இருந்தான். क्या उनसे जिना हो गया था? என்ன நடந்து ஆராம்? कोई शराब पी ली थी, कोई बुराई कर ली थी? किस वजह से रो रहे थे? इस वजह से रो रहे थे कि जितनी अब तक मैंने मेहनतें की हैं दीन की, पता नहीं वो अल्लाह के लिए थी या किसी और के लिए थी। அவங்கள குடியா அல்லது சினாவா என்ன ஹராம் நடந்துச்சு அதெல்லாம் அழுகிறதுக்கு காரணம் செஞ்சேன் இல்லாமல் தான் இந்த அமல்களுக்குள்ள எதிர இஹ்லாஸ் இல்லாமல் போய்த்துருமோ, நியத்துக்கு பல்லா போய்த்தோ அதை நினைச்சு தான் அழுகிறாங்க. मैं और आप अपने आप को उन हजरात के पैमाने से चेक करें। நானும் நீங்களும் எங்களை இந்த பெரியார்களுடைய அந்த அளவுகோலை வச்சு அளந்து கொள்ளணும். हम मुतमईन हैं, वो परेशान थे। பாருங்க, நாங்கெல்லாம் அமைதியா இருக்கிறோம், அவங்கெல்லாம் பதட்டத்தை வலிக்கிறாங்க. या तो हम समझदार हैं या वो समझदार नहीं थे। அவன் என்ன நாங்கெல்லாம் விளங்கிட்டோம், அவங்கெல்லாம் விளங்காம பதட்டாங்க. அப்படியே यकीनन वही समझदार थे। ஆனா உறுதியான யக்கீனான அவங்க தான் விளக்கசாலி. इसलिए कि वो इसलिए परेशान रहते थे कि इखलास की अहमियत को समझते थे और हम इसलिए मुतमईन हैं कि हम इखलास की अहमियत को नहीं समझते। அவங்களுடைய அந்த பதட்டத்துக்கும் எங்களுடைய நிம்மதிக்கு காரணம் என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான், அவங்க இஹ்லாஸுடைய அஹமியத் முக்கியத்துவத்தை விளங்கினாங்க, நாங்கள் விளங்கல. आपने देखा होगा कि छोटा बच्चा 3 साल का बच्चा अगर उसकी माँ मर जाती है तो सारा घर रो रहा होता है और वो खेल रहा होता है। பார்த்துட்டுவீங்க, 3 வயசு பிள்ளை அவங்க அம்மா மௌத்து, அவங்க விழுதாக்கப்பட்டி மையத்து, குடும்பம் எல்லாம் அழுது கொண்டிருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை விளையாடி கொண்டிருப்பாங்க. हालांकि आप बताइए
کہ جتنے لوگ رو رہے ہیں ان کا زیادہ نقصان ہوا ہے یا اس 3 سال کے بچے کا زیادہ نقصان ہوا ہے؟ یہ آپ سوال کا جواب دیجیے. நீங்க சொல்லுங்க இந்த தாய் மரணிச்சு போனது இந்த அழுகுறாங்களே இந்த குடும்பத்தாக்கள் ஊராக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த தாயுடைய இழப்பு பாதிப்பு கூடயா இந்த 3 வயசு பிள்ளைக்கு பாதிப்பா? யாருக்கு பாதிப்பு? زیادہ نقصان کس کا ہوا ہے؟ اس لیے کہ ہر ایک اپنے بستر پہ سوئے گا. یہ جس کے ساتھ سوتا تھا وہ چلی گئی. யாரெல்லாம் எந்த பிள்ளையுடைய விரிப்புல தூங்கி கொண்ட அந்த தாய் பெய்தா மற்றாக்கெல்லாம் அவங்களுடைய விரிப்பை சுத்தி கொண்டான். ہر ایک اپنے ہاتھ سے کھاتا ہے. اس کو جو کھلاتی تھی وہ چلی گئی. ஒவ்வொருக்கெல்லாம் அவங்களுடைய சாப்பாடு சாப்பிட்டாங்க. இந்த பிள்ளைக்கு யாரு சாப்பாட்டை கூட்டினையோ அவங்க போயிருக்கிறாங்க. ہر ایک خود کپڑے پہنتا ہے. اس کو جو کپڑے پہناتی تھی وہ چلی گئی. ஒவ்வொருக்கெல்லாம் அவங்கள உடுத்து கொள்வாங்க. ஆனா இதுக்கு உடுப்பிட்டது அந்த தாய். سب سے زیادہ نقصان اس کا ہوا ہے. அதனால பாதிப்பு என்பது இந்த பிள்ளைக்கு தான். لیکن یہ کھیل رہا ہے ஆனா அது விளையாடி கொண்டிருக்கும். اس لیے کہ بچہ ہے, ஏனது அது பிள்ளை விளக்கம் இல்லை, نہ سمجھ ہے. விளக்கம் இல்லை. اس کو اندازہ نہیں ہے کہ کتنا بڑا نقصان ہوا ہے. அதனால விளையங்குள்ள இந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இதனால ஏற்பட்டு. تو ہماری مثال اس 3 سال کے بچے کی سی ہے جن کے سارے اعمال ریا سے بھرے پڑے ہیں اور اخلاص کا انہوں نے مزہ چکھا ہی نہیں ہے, پھر بھی مطمئن ہے. இது இந்த 3 வயசு பிள்ளையோட உதாரணம் தான் எங்களுக்கு எங்களுடைய நிலைமையாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய எல்லா அமல்களையும் ரியா இஹ்லாஸுக்கு மாற்றமானது கலந்திருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாம் அமைதியாக நிம்மதியாக கொண்டிருக்கிறோம். اس لیے میرے دوستو, جیسے عمل کی محنت ہے اخلاص کی بھی محنت ہے. அதனால நாங்கள் விளங்க வேண்டியது அமலுக்கு முயற்சிக்கிற மாதிரி இஹ்லாஸுக்கு முயற்சிக்கிறோம். ہمارے بزرگوں نے سال ہا سال لگا کے عمل سیکھا اور سال ہا سال لگا کے اخلاص کو سیکھا. எங்களுடைய பெரியார்கள் எல்லாம் பல வருடங்கள் செலவழித்து அமல்களை படித்தாங்க. இதே போல பல வருடங்கள் செலவழித்து இஹ்லாஸ் படித்தாங்க. عمل کو سیکھا علماء سے پڑھ کر, அமலை படித்தாங்க உலமாக்கள். اور اخلاص کو سیکھا مشائخ کے پاس رہ کر. இஹ்லாஸை படித்தாங்க ஷேக் மாருடைய காலத்தில். اخلاص کوئی سبق نہیں ہے جو کتاب سے پڑھا جاتا ہے. இஹ்லாஸ் என்பது பாடம் இல்லை, கிதாபோட படிக்கிறது. اخلاص ایک کیفیت ہے جو صحبت سے آتی ہے. இஹ்லாஸ் என்பது ஒரு தன்மை உண்டு, உள்ளத்தவர்களுடைய தன்மை அந்த சுஹபத்தின் மூலமாக உண்டாகும். یہ کتابوں سے پڑھنے نہیں آتی, کتابوں کو پڑھنے سے نہیں آتی. இது படிச்சு வராது, படிப்பதனால இஹ்லாஸ் வராது. اسی اخلاص کو پیدا کرنے کے لیے حضرت قاسم العلوم والخیرات حجت الاسلام مولانا محمد قاسم صاحب نانوتوی اور امام ربانی مجدد الف امام ربانی حضرت مولانا رشید احمد گنگوہی رحمۃ اللہ علیہ فارغ ہونے کے بعد اپنے علوم میں کمال پیدا کرنے کے بعد حضرت حاجی امداد اللہ صاحب کی خدمت میں حاضر ہوئے. மிகப்பெரிய ஒரு ஆலிமா இருக்கக்கூடிய இமாம் ரப்பானியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டை மிகப்பெரிய ஆலிம் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய இல்முல கமாலியத்தை அவங்க உண்டாக்குறதுக்கு பிறகு அவங்க இஹ்லாஸை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி ஹாஜி இம்தாதுல்லா மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட போய் مولانا قاسم صاحب نانوتوی. நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி یہ مولانا قاسم صاحب اور مولانا رشید احمد گنگوہی, یہ آپ کو پتہ ہے کس درجے کے عالم تھے؟ இந்த ரெண்டு பேரும் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி ரஷீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு பேரும் எந்த தரஜாவில் உள்ளார்கள் தெரியும். حضرت مولانا اشرف علی صاحب تھانوی رحمۃ اللہ علیہ فرماتے ہیں کہ امام غزالی اور امام راضی سے یہ دونوں کم نہیں ہیں. திருவள்ளுவர் ரஹ்மத்துல்லாஹி அவரோட காலத்தில் வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரையும் வந்து சொல்றாங்க, காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி ரஷீத் கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி இமாம் ராசி இமாம் கஸாலியை விட குறைந்தவர்கள் அல்ல. یہ دونوں ان سے کم نہیں ہیں, இந்த ரெண்டு பேரும் இவங்களை விட குறைஞ்சாக்கள் இல்லை. بلکہ بعض چیزوں میں امام راضی امام غزالی سے بھی بڑھے ہوئے ہیں. சில விடயங்கள்ல இந்த ரெண்டு பேரும் இமாம் ராசி இமாம் கஸாலியை மிகைத்த காலங்கள். یہ کوئی جذباتی نوجوان مولوی صاحب نہیں کہہ رہے. இதெல்லாம் வந்து ஒரு ஜோஷில் பேசுகின்ற ஒரு வாலிப ஆலிமுடைய பேச்சில் یہ ایک محتاط عالم امت اور حکیم الامت مجدد الملت وہ یہ فرما رہے. யார் சொல்றா இந்த அளவுட்ட யார் சொல்றா வந்து வாலிபர் தன்னுடைய வாலிப வேகத்தில் பேசல, இந்த உம்மத்திலே ஒரு முஜத்தித் மிகப்பெரிய ஒரு ஆலிம் சொல்றாரு, அவங்க மிகப்பெரிய பேணுதல் உள்ளார்கள், அவருடைய அந்த தன்மையிலிருந்து பேசுறாங்க. لیکن فارغ ہوتے ہی دونوں حضرت حاجی امداد اللہ صاحب کے پاس پہنچے ہوئے. ஆனால் இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு மகத்தான பிரமாண்டமான ரெண்டு ஆலிம்களும்
ஆஜி சாப்பிட போகிறாங்க. किसी ने हज़रत मौलाना क़ासिम नानोतवी साहब से पूछा कि हज़रत आप इतने बड़े आलिम और एक गैर आलिम के पास जाके पढ़ गए हैं. யாரோ கேட்டாலும் வந்து காசு நானூற்றி ரமத்துலாகிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆலிம்ன்றது ஆட்ட போகிறீங்களே என்னன்னு கேட்டாங்க. फरमाया हमारी मिसाल दुकानदार की सी है, ஏன்னா எங்களோட உதாரணம் வந்து கடைக்காரில் போல, मिठाई फरोश की सी है, हलवाई की सी है எப்படி மிட்டாயை போல ஹல்வா விற்கிற கடை. कि हमारे पास मिठाइयाँ रखी हुई हैं, लेकिन हज़रत हाजी साहब की मिसाल मिठाई खाने वाले की सी है. நாங்கள் எப்படி ஒரு ஆள் மிட்டாய் வச்சிருக்கிறார், அவர் கடையில் வச்சிருக்கிறார். हम बेच तो रहे हैं, ஹாஜி சாப்பிட்றதான மிட்டாய் சாப்பிடுகிறார். हम बेच तो रहे हैं, लेकिन हमें जायके का इल्म नहीं है. நாங்கள் கடையில் சாமான் விற்கிறோம், அவ்வளோதான், சாப்பிட்டு பார்க்குறேன். इन्होंने ये सब मिठाइयाँ खा रखी हैं. அவன் இந்த மிட்டாயை இந்த 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 இன்பத்தை அவர் அனுபவித்து உணர்ந்திருக்கிறார். इसलिए हम इनके पास आते हैं. அதை நாங்கள் அவர்கிட்ட போகிறோம். तो मेरे दोस्तों, इखलास को सीखना ये बहुत ज़रूरी है, அதனால் இஹ்லாஸை படிக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். और ये इखलास फ़र्ज़ ऐन है, இது பருவாயினானு ये मुस्तहब चीज़ नहीं है. இது முஸ்தாப் இல்லை, इखलास फ़र्ज़ ऐन है, इसके बगैर नजात नहीं है. அதனால் இஹ்லாஸ் ஃபர்து ஐன், அதனால இது இல்லாமலுக்கு இறைச்சம் என்பதே கிடையாது. और इसका रास्ता ही सोबत है, இதனுடைய वழி வந்து சுபத் தான். इसका कोई रास्ता, इसके अलावा कोई रास्ता नहीं. இதுக்கு இதை தவிர வேறொரு பாதையும் கிடையாது. हज़रत शेखुल हदीस मौलाना मोहम्मद ज़करिया साहब रहमतुल्लाह अलैह ने एक हदीस नक़ल की है फ़ज़ाइल ज़िक्र में. ஃபதாயில ज़िक्र மௌலானா ज़करिया रहमतुल्लाह ஒரு ஹதீஸ் ஒன்றை நக்கல் செய்திருக்கிறாங்க. क़यामत के दिन एक आदमी को लाया जाएगा கியாமத் நாள் மனிதனை கொண்டு வரப்படும், और उसके 99 दफ्तर खोले जाएंगे, 99 அவருடைய 99 ஏடுகள் திறக்கப்படும். 99 दफ्तर उसके खोले जाएंगे और सब के सब गुनाहों से भरे हुए होंगे. 99 ஏடுகளும் முழுக்க முழுக்க பாவங்களால் நிறைஞ்சிருக்கு. और उन सारे दफ्तरों को बुराइयों के पलड़े में रखा जाएगा. அவளே வந்து பாவத்துடைய தட்டில தராசு வைக்கப்படும். अब नेकियों का पलड़ा खाली होगा. அப்ப நல்லவனுடைய அந்த தட்டு காலியா இருக்கும், ஒன்றும் இல்லை. अब ये शख्स यकीन कर लेगा कि मैंने दोज़ख में जाना है, அந்த மனிதன் உறுதி கொள்கிறான், நரகத்தான் इसलिए कि नेकी है ही नहीं इसके पास. அளவு ஒன்றுமே இல்லை. अल्लाह ताला फरिश्तों से फरमाएंगे ढूंढो इसकी कोई नेकी मिल जाए तो. அதாவது மலை கடிச்சுதான் இது ஏதாவது நலவுகள் ஏன் தேடி பாருங்க. फरिश्ते कहेंगे नहीं मिल रही. அதில் சொல்லுவாங்க இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. अल्लाह ताला फरमाएंगे नहीं, तलाश करो मिल जाएगी. இல்லை இந்த தேடிங்க கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ढूंढेंगे तो एक छोटी सी पर्ची मिलेगी, மலைகள் தேடி தேடி பாவம் சின்ன பேப்பர் उस पर्ची पे लिखा होगा ला इलाहा इल्लल्लाह. அதில் எழுதிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். वो पर्ची फरिश्ते उसको पकड़ा देंगे அந்த 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 பேப்பர் துண்டை மலக்க சொல்லுவாங்க. और कहेंगे जाके इसको तुलवा लो. யோசித்து பாருங்க. वो कहेगा या अल्लाह इस पर्ची से क्या होगा, इतना सा टुकड़ा पर्ची का किससे क्या होगा. அதனால இந்த சின்ன துண்டு பேப்பர் இதால் என்ன என்ன ஆக போகுது. वहां तो ताहद्दे निगाह बड़े बड़े 99 दफ्तर हैं. அதில் கண்ணு கட்டிய தூரம் விசாலமான 99 ஏடு இருக்கு பாவத்தில். एक आदमी को 10 दिन से फाका हो ஒரு மனிதன் 10 நாள் பசியோடு இருக்கிறார். और आप उसको इतना सा टुकड़ा रोटी का दे, वो कहेगा इससे क्या होगा, அவர் சின்ன ரொட்டியை கொடுத்தா 10 நாள் பசியோடு இல்லை உனக்கு அது என்னதுக்காக, ये तो दांतों में फंस जाएगा. அது पल्लुக்குள்ளே முடிக்கணும். अल्लाह ताला फरमाएंगे ला ज़ुल्म अल-यौम, आज तुम पे जुल्म नहीं होगा. அல்லாஹ் சொல்றான் இந்த நாளையில இந்த அநியாயம் யாருக்கும் செய்யப்பட மாட்டாது. और अल्लाह ताला फरमाएंगे तुम इसको तुलवा के तो देखो. அதனால இதனை நிறுத்து பாருங்கன்னு சொல்றான். जब उस पर्ची को लाकर नेकियों के पलड़े में रखा जाएगा तो आप अलैहिस्सलाम का इरशाद है बुराइयों वाला पलड़ा आसमान की तरफ उड़ने लग जाएगा और ये नेकियों वाला पलड़ा एकदम जमीन पे आ जाएगा. அந்த பேப்பரை கொண்டு போய் நன்மை தட்டில் வச்ச உடனே இந்த பாவத்துடைய இவ்வளவு பிரம்மாண்டமான வேலைகள் சொன்ன தட்டு அப்படியே ஆகாயத்தில் பறந்துடும், இந்த தட்டு அப்படியே கீழே தாழ்ந்துடும். ये सारी बात इरशाद फरमा के नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि और बात ये है कि अल्लाह के नाम से ज्यादा कोई चीज वजनी नहीं है. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னா அல்லாஹ்வுடைய பேருக்கு முன்னால எந்த ஒரு பாரமும் கிடையாது. हदीस मुकम्मल हो गई. ஹதீஸ் பூர்த்தி ஆயிடுச்சு. आगे हजरत शेखुल हदीस मौलाना ज़करिया साहब फरमाते हैं अल्लाह के नाम में बहुत वजन है, लेकिन ये वजन इखलास से आता है. இந்த ஹதீஸுக்கு பின்னால அதுக்கு விளக்கம் எழுதுற ஸக்கரியா சொல்றாங்க வந்து அல்லாஹ்வுடைய பேர் மிக மிக பாரமானது, இந்த பாரத்துக்கு காரணம் அது இக்லாஸ் தான். चूंकि उस शख्स ने सारी जिंदगी कोई नेकी नहीं की होगी,
صرف ایک دفعہ اخلاص سے لا الہ الا اللہ پڑھا ہوگا، اس لیے وہ ایک دفعہ اخلاص سے پڑھا ہوا لا الہ الا اللہ سب پہ بھاری پڑ ஜாய். அந்த மனிதன் வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல பலன்கள் செய்யலை. அந்த இஹ்லாஸோட இந்த கடிமா ஒரு தடவை முடிஞ்சிருப்பார். இந்த இஹ்லாஸுடைய அந்த வசின் தான் இவ்வளவு பெரிய பாரத்தை வெளிப்படுத்தி காட்டுது. حضرت شیخ فرماتے ہیں کہ یہ اخلاص کی برکت تھی کہ جس کی وجہ سے وہ عمل اتنا بھاری ہو گیا تھا. சொல்றாங்க இந்த அமலுடைய இஹ்லாஸுடைய காரணம் தான் இந்த அமல் லா இலாஹ இல்லல்லாஹ் இவ்வளவு பாரம் உள்ளதாக. آگے حضرت شیخ فرماتے ہیں اسی اخلاص کو پیدا کرنے کے لیے، سنیے آگے حضرت شیخ مولانا زکریا صاحب فرماتے ہیں اسی اخلاص کو پیدا کرنے کے لیے مشائخ صوفیہ کی جوتیاں سیدھی کی جاتی ہیں. ஷேக் ரஹ்மத்துல்லாஹி ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அங்கால் தொடர்ந்து எழுதுறாங்க இந்த இஹ்லாஸை நுணுக்கமாக கவனிக்கணும். இந்த இஹ்லாஸை அடைஞ்சு கொள்வதற்காகத்தான் சூஃபியாக்களுடைய பாதனைகளை நாங்கள் திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது. இஹ்லாஸ் அடைஞ்சு கொள்வதற்காக یعنی ان کی صحبت میں رہا جاتا ہے. அதாவது அவங்களுடைய சுகபத்திலே இருக்கு. یہ فضائل ذکر میں لکھا ہوا ہے. இது ذکருடைய சிறப்பில் எழுதப்பட்டிருக்கு. آپ اس سے اندازہ لگائیے کہ اخلاص کتنا اہم ہے اور اخلاص کو حاصل کرنے کا راستہ کیا ہے. இதெல்லாம் நீங்கள் நிதானிச்சு கொள்ள இஹ்லாஸ் எவ்வளவு அவசியமானது, அதை அடைவதற்குரிய பாதை அது. یہ جو خانقاہی نظام ہے اور یہ جو مشائخ کا نظام ہے یہ کوئی نئی ایجاد نہیں ہے. இந்த கான்காவுடைய இந்த முயற்சி, இந்த மஷாயிக்மாருடைய இந்த தொடர்பு இது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. یہ سند متصل ہے. இது முத்தசிலான சனது இருக்குது. اس کی سند حضور تک جاتی ہے. இதோடைய சனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் آپ کے سارے اکابر نے پوری سند کے ساتھ اس چیز کو حاصل کیا ہے. எல்லா பெரியார்களும் முழுமையான ஒரு சனதோட தான் இந்த விஷயத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. ہمارے اکابر میں سے کوئی ایک فرد واحد بھی اس سے خالی نہیں ہے. பெரியார்கள் ஒரு ஆள் கூட இந்த பாதையை விட்டு அங்கால இல்லை. کسی کو بھی لے لیجئے. யாரையும் பாருங்க. حضرت مجدد الفسانی سے، முஜddid அல்ஃபதானி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இருந்து حضرت مجدد الف ثانی سے حضرت مجدد الف ثانی رحمۃ اللہ علیہ نے یہ سلوک سیکھا، اخلاص سیکھا حضرت خواجہ باقی باللہ سے. இவங்க அல்ஃபதானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த இஹ்லாஸை இந்த சுலூக்கை படித்தாங்க ஹாஜா باقی باللہ. பாக்கி பில்லாஹ். حضرت مجدد الف ثانی سے سلوک سیکھا سید آدم بن نوری نے. அவங்ககிட்ட இருந்து சையத் ஆதம் பின் நூரி அவங்க இந்த சுலூக்கை படித்தாங்க. سید آدم بن نوری سے اخلاص سیکھا سید عبداللہ نے. ஆதம் பின் நூரிலிருந்து சையத் آدم بن نوری نے. ஆதம் பின் நூரி سید آدم بن نوری سے سیکھا سید عبداللہ نے. அவங்ககிட்ட இருந்து சையத் அப்துல்லா அவங்க இந்த இஹ்லாஸை படித்தாங்க. سید عبداللہ سے اخلاص کی نعمت کو حاصل کیا شاہ عبد الرحیم نے. ஷேக் அப்துல்லா கிட்ட இருந்து ஷேக் ஷாஹ் அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த இஹ்லாஸை படித்தாங்க. شاہ عبد الرحیم سے اس دولت کو حاصل کیا شاہ ولی اللہ نے. ஷாஹ் அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி இருந்து ஷாஹ் வலியுல்லா அந்த இஹ்லாஸை படித்தாங்க. شاہ ولی اللہ سے اس دولت کو حاصل کیا حضرت شاہ عبد العزیز نے. ஷாஹ் வலியுல்லா இருந்து ஷாஹ் அப்துல் அசீஸ் அவங்க அந்த இஹ்லாஸை படிக்கிறாங்க. ان سے حاصل کیا حضرت سید احمد شہید نے. அவங்ககிட்ட இருந்து சையத் அஹமத் ஷஹீத் அவங்க தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க. ان سے اس دولت کو حاصل کیا حاجی نور محمد جھنجھاوی نے. அவங்க வந்து சையத் நூர் அஹமத் ஜஞ்சாவி அவங்க அந்த பாக்கியத்தை அடைகிறாங்க. ان سے اس دولت کو حاصل کیا حاجی امداد اللہ صاحب نے. அவங்ககிட்ட இருந்து ஹாஜி இம்தாதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ان سے اس دولت کو حاصل کیا مولانا قاسم صاحب اور حضرت گنگوہی نے. அவங்ககிட்ட இருந்து கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காசிம் நானூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அடைகிறாங்க. اور حضرت گنگوہی سے حاصل کیا مولانا خلیل احمد سہارنپوری نے. அவங்ககிட்ட இருந்து خلیل احمد سہارنپوری رحمத்துல்லாஹி அலைஹி حضرت شیخ الہند نے. அவங்ககிட்ட شیخ الہند رحمத்துல்லாஹி அலைஹி شاہ عبد الرحیم رائے پوری نے. رحمத்துல்லாஹி அலைஹி مولانا حسین احمد مدنی نے. احمد مدنی رحمத்துல்லாஹி அலைஹி پھر حضرت مولانا خلیل احمد سہارنپوری سے حاصل کیا مولانا الیاس صاحب نے اور مولانا زکریا صاحب نے. خلیل احمد سہارنپوری رحمத்துல்லாஹி அவங்ககிட்ட இருந்து مولانا الیاس رحمத்துல்லாஹி அவங்க زکریا رحمத்துல்லாஹி அதை அடைகிறாங்க. اور مولانا الیاس صاحب سے حاصل کیا مولانا یوسف صاحب نے اور مولانا انعام صاحب نے. مولانا الیاس رحمத்துல்லாஹி இருந்து யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் مولانا இனாம் ஹஜ்ரத் ஜாமலும் அடைகிறாங்க. یہ اتنی اہم چیز ہے. இது இவ்வளவு முக்கியமான ஒரு தொடர்பாக இருக்கு. اللہ تعالیٰ مجھے اور آپ کو بھی اس کا شوق عطا فرمائے، அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு இதனுடைய ஆசையை தந்திருப்பான். اس کی اہمیت کا احساس عطا فرمائے. இதனுடைய முக்கியத்துவத்துடைய உணர்வை அல்லாஹ் தந்திருப்பான். مولانا الیاس صاحب رحمۃ اللہ علیہ سب سے پہلے بیعت ہوئے حضرت مولانا رشید احمد گنگوہی سے.
இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் கங்கை ரஹ்மத்துல்லாஹ் பயிர் செஞ்சாங்க. और 13 साल उनकी खिदमत में गुजारे। 13 வருஷம் அவர் खिदमத்தில் இருந்தாங்க. कितने साल गुजारे उनकी खिदमत में? 13 साल उनके पास गुजारे, அவங்களுடைய காலம் இருந்துச்சு. दिन रात उनके पास होते थे। हजरत गंगोही जब अपनी खलवत में बैठ के जिक्र मुराकबा करते थे तो किसी को जाने की इजाजत नहीं होती थी। கங்கை ரஹ்மத்துல்லாஹ் கல்வத்தில் தனி உட்கார்ந்து முராக்காபா செய்வாங்க, யாரும் போவே இல்லை. इसलिए कि वो फरमाते थे कोई आता है तो मेरी यकसुई खराब होती है, யாராவது வந்தா என்னுடைய மன ஊர்மை இல்லாம போயிடும். इसलिए मेरे अमाल के वक्त में कोई अंदर ना आए। அதனால என்னுடைய அமலுடைய நேரத்தில் உள்ளுக்கு யாரும் வரக்கூடாது. लेकिन फरमाते थे इलियास अगर बैठा रहे तो हर्ज नहीं, சொன்னாங்க இலியாஸ் வந்தா எனக்கு பிரச்சனை. इसलिए कि इसकी वजह से तबीयत में इंतशार नहीं आता। அவர் வார்த்தைனால என்னுடைய தபியத்தில் எந்த விதமான ஒரு குறைபாடு ஏற்படாது. 13 साल उनके पास गुजारे 13 வருஷம் கழிச்சாங்க. और मोहब्बत में ये इस दर्जे का जुनून था कि मौलाना इलियास साहब फरमाते मैं रात को सोया हुआ होता, अचानक मेरी आंख खुलती और मैं हजरत गंगोही को देखने के लिए बेकरार हो जाता। அதான் முஹப்பத்தில் எந்த அளவு அவங்களுடைய தரஜா இருக்குன்னு சொன்னா, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இரவில் தூங்கி கொண்டிருப்பேன், திடீரென கண் விழிச்சு நிம்மதி இழந்து ஆகிடுவான், வந்து கங்கோயை போய் சந்திக்கணுமே என்ற ஒரு பதட்ட நிலம் உண்டாயிருக்கும். और बिस्तर छोड़ के भाग के आता, हजरत गंगोही का दरवाजा खोल के उनकी जियारत करके अपने दिल को ठंडा करता, फिर जाके सो जाता। அப்படியே ஓடோடி வந்து பிஸ்தர் அப்படியே விட்டு ஓடி ஓடி வருவாங்க. கங்கோய் ரஹ்மத்துல்லாஹ் பார்த்து எல்லாம் அமைதி ஆறுதல் அடைஞ்சு इस मोहब्बत के साथ 13 साल गुजारे। இதே முஹப்பத்தில் 13 வருஷம் இருக்காங்க. जब इनका इंतकाल हो गया இப்போ அவங்களோட மௌத்து ஆகிட்டதோ तो हजरत शेखुल हिंद की खिदमत में हाजिर हुए। அதுக்கு பின்னாலே ஷேக் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹ் खिदमத்துக்கு வந்தாங்க. कहा हजरत मेरे शेख तो चले गए, अब आप मुझे बैत कर लें। ஷேக் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய ஷேக் மௌத்தாபித்தாங்க, எனக்கு நீங்க பையத்தாங்க. अगर ये गैर ज़रूरी चीज़ थी तो क्या ज़रूरत थी दोबारा इनके पास जाने की? இது ஒரு அவசியமில்லாத ஒரு விடயம்டா, என்னது திருப்பி இங்கே தேடி போகணும். इसका मतलब है लाजमी है। அதனால விளங்குது இது லாசிமான கட்டாயம். हजरत शेखुल हिंद ने कहा भाई मौलवी इलियास साहब मैं तो हूँ मुसाफिर आदमी, कभी कहीं कभी कहीं, कभी जेल में और कभी कहीं कभी कहीं, इसलिए आप मौलाना खलील अहमद सहारनपुरी से बैत हो जाए। ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு முசாஃபிரை போல் அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், ஜெயிலில் இருப்பேன், அதனால என்னை விட்டுட்டு கலீல் அஹ்மத் சஹாரன்புரி ரஹ்மத்துல்லாஹ் பையத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. चुनाचे फिर हजरत मौलाना खलील अहमद सहारनपुरी से जाके बैत हुए பிறகு அவங்க கலீல் அஹ்மத் சஹாரன்புரி ரஹ்மத்துல்லாஹ் போய் பையத் செஞ்சாங்க. और बाकी सलूक उनसे सीखा, மீதமுள்ள அந்த சுலூக்குடைய அந்த இல்மை அவங்கள்ட்ட படிச்சாங்க. अल्लाह के ताल्लुक में कमाल पैदा किया। அல்லாஹ்வுடைய தால்லுக்குடைய பூர்த்தியை நிரப்பத்தை அடைஞ்சாங்க. हजरत शेख मौलाना ज़करिया साहब रहमतुल्लाह अलैह उनके उस ज़माने में, जिस ज़माने में वो अपने शेख से अल्लाह का ताल्लुक सीख रहे थे, उस ज़माने के वाक़यात अपनी आप बीती में लिखते हैं कि सुबह से लेके शाम तक मौलाना इलियास साहब, मेरे चचा मौलाना इलियास साहब बस यूं गर्दन झुका के बैठे रहते थे। ஆனால் ஸக்கரியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவங்க அல்லாஹ்வுடைய தால்லுக்கு, அல்லாஹ்வுடைய தொடர்பை படிக்கிற இந்த காலத்தில் உள்ள நிகழ்வை பற்றி எழுதுகின்ற பொழுது அவங்க ஆபித்திலே எழுதுறாங்க, வந்து என்னுடைய சாச்சா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் காலையில் மாலை வரைக்கும் அப்படியே தலையை தாழ்த்தி ஒரு அழகா அப்படியே முழக்காமல் இருந்து கொண்டே இருப்பாங்க, सुबह से शाम तक। காலையில் மாலை வரைக்கும். जब सबक का वक्त होता तो हम किताब लेके चले जाते और हम खुद ही उनके सामने बेंच रखते, हम खुद ही उनके सामने किताब खोलते। இப்போ பாடத்துடைய நேரமாகுது, நாங்களே கிதாபை தூக்கி கொண்டு போய் முன்னால் வைப்போம், நாங்களே திறந்து வைப்போம். वो सर उठा के हमें नहीं देखते थे। தரையை உயர்த்தி பார்க்க மாட்டாங்க. अगर सबक में कोई गलती होती तो अपनी एक उंगली से किताब बंद कर देते। எப்படி நாங்கள் பாடுறத கிதாபை ஆட்சி பண்ணியிருப்போம், எங்கேயாவது வாய்க்கிறது பிள்ளைன்னு சொன்னால் அவரை விரலை அப்படியே கிதாப் முடிப்பாங்க. खुद नहीं बताते थे कि इसका ये मतलब है। சொல்ல மாட்டாங்க, இதில் மத்தலப் இதுதான் சொல்ல மாட்டாங்க. गर्दन झुकी रहती தலை அப்படியே பண்ணிக்கிறீங்க. और जब किताब उंगली से बंद कर देते तो हम किताब उठा के चले जाते। எப்படி இந்த விரலால கிதாப் மூடிடுவாங்களோ நாங்கள் கிதாப் முடிக்கிறோம். फिर अगले दिन दोबारा आते। அடுத்த நாள் வரும். हमारे बुजुर्गों ने इतनी मेहनतें की हैं अल्लाह से ताल्लुक को सीखने के लिए। அதனால் நினைக்கிற பெரியார்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சுக்கிறோம். हम कितने पीछे रह गए, அதான் நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு இருக்கிறோம். जिंदगियों के कितने औकात हमने गुजार दिए நாங்கள் வாழ்க்கையில இவ்வளோ காலம் கழிக்கிறோம், और अल्लाह से ताल्लुक सीखा ही नहीं। அல்லாஹ்வுடைய தொடர்பு என்ன படிக்கல. हमारी नमाजों में दुनियादारों की नमाजों में क्या फ़र्क है? எங்களோட தொலைக்கும் துனியாதாரிய தொலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? हमारे सजदों में और उनके सजदों में क्या फ़र्क है? எங்களோட சஜிதாவுக்கும் துனியாதாரியோட சஜிதாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? वो भी नमाजों में खड़े होकर दुनिया में गुम रहते हैं, हम भी खड़े होकर दुनिया में गुम रहते हैं। அவங்களும் தக்பீர் கட்டி கொண்டு துனியாவோட சுற்றி கொண்டு இருக்கிறாங்க, நாங்களும் தக்பீரை கட்டி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறோம். 18वें पारे की इब्तिदाई आयात में अल्लाह ताला ने ईमान वालों की निशानियां बताई हैं।
அல்லாஹ் தஆலா 18வது ஜுஸுல ஈமான்தாரிகளுடைய சிபாத்துக்கள் அல்லாஹ் சொல்றான். قد أفلح المؤمنون தஃப்லஹுல் முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون. ان ایمان عام ایمان والے ان کی نشانیاں اگر ہم اپنے اندر چیک کریں گے تو ہمیں اس میں کمی لگے گی. حالانکہ یہ تو ایمان والوں کی نشانی، یہ علماء کی نشانیاں نہیں، عام لوگوں کی نشانیاں ہیں. இதில் சொல்லப்படுகிறது பொதுவான மூமிங்களுடைய சிபாத்து. அது அப்படியே மூமினூன் மூமிங்கள் எப்படி இருப்பாங்க, மூமிங்களுடைய பொதுவான மூமிங்களுடைய சிபாத்திலே நாங்கள் எங்களை செக் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளவு குறைகள் இருக்குது. علماء تو ایمان والوں کے مقتدا ہیں. இது உலமாக்கள் பற்றி எது இல்லை, உலமாக்கள் இதுக்கு முன்னால் உள்ளவர்கள், இதை விட உயர்ந்தவர்கள். அதுக்கு கீழே உள்ள பொதுவான மூமிங்களுடைய அந்த அளவுகளே நாங்கள் கீழே வைக்கிறோம். اللہ تعالیٰ مجھے اور آپ کو اس کا شوق عطا فرمائے، அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் இதனுடைய ஆசையை தந்திருக்கிறார். ہمیں اس کی سمجھ عطا فرمائے، இதனுடைய விளக்கம் எங்களுக்கு எல்லாம் தந்திரணும். اس کی اہمیت کو سمجھنے کی توفیق عطا فرمائے، முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திரணும். اور ہمارے دل دماغ سے اس کے متعلق جتنے شبہات ہیں اللہ سب کو دفع فرما دے. விடயத்தில் எங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கிறேன். ایسے نہ ہو کہ ہم اپنے بزرگوں کے راستے سے آگے پیچھے ہو جائیں. அதான் எங்களுடைய பெரியாருடைய வாழ்க்கையில முன்பின்ன நாங்கள் ஆயிடக்கூடாது. مانگیں گے اللہ پاک سے. اس اجتماع کا مقصد صرف یہ سمجھنا ہے، எங்களுடைய இந்த ஒன்று கூடலுடைய நோக்கம் இது ஒன்றுதான், இதை வினை கொள்றதுதான். اس کی پیاس پیدا کرنا ہے. இதோடைய இந்த தாகத்தை உண்டாகி கொள்வது. اگر کسی کو بھوک ہی نہیں لگ رہی تو اس کا معدہ ٹھیک نہیں ہے، اس کا معدہ مریض ہے. யாருக்கு பசியே வரலையோ அவர் இறப்பையில கோளாறு இருக்கு. اس لیے ڈاکٹر پہلے اس کے معدے کا علاج کرے گا کہ اس کو بھوک لگے. அதனால டாக்டர் அவருடைய அந்த இறப்பைக்குரிய இலாஜ் செய்வாரு, பசி உண்டாகுது. جب بھوک لگے گی نا تو یہ کھانا خود ہی تلاش کر لے گا. இப்ப பசி பிடிக்குமோ அவர் சாப்பாடு தானா தேடுவார். اب بھوک نہیں ہے اس لیے بیٹھا ہوا ہے اطمینان سے، அதனால பசி இல்லை, அதனால சாப்பாடு தேவையில்லை. سارا دن کچھ نہیں کھا رہا அதை முழு நாள் முறை ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறார். اور نہ کھانے کی وجہ سے دن بدن کمزور ہو رہا ہے. அதனால சாப்பிடாம இருப்பதனால அவர் பழையன அடிச்சு கொண்டே போவார். جب ہمیں اللہ کے تعلق کی بھوک لگ جائے گی نا پھر ہم اللہ پاک کے تعلق کو ڈھونڈیں گے. இப்ப அல்லாஹ்வுடைய தொடர்புடைய பசி எங்களுக்கு உண்டாகுமோ இப்ப நாங்கள் தேட ஆரம்பிப்போம். اللہ تعالیٰ اپنے نبی کے صحابہ کی بہت ساری صفات اللہ نے قرآن میں بیان کی ہیں، لیکن ایک صفت عجیب اللہ نے بیان کی ہے. சஹாபாக்கள் ஏராளமான சிபாத்துகள் பற்றி குர்ஆன்ல பயான் பண்றா. அதுல ஒரு சிபத் ஆச்சரியமா நம்ம எல்லாம் சொல்றாங்க. تراہم رکعا سجدا، تو ان کو دیکھے گا کہ رکوع میں ہیں، سجدے میں ہیں. آگے اللہ فرماتے ہیں یبتغون فضلا من اللہ ورضوانا، وہ اللہ کو ڈھونڈتے ہیں، یا اللہ تو کہاں ہے. அதுல ஒன்று அல்லாஹ் சொன்னாங்கன்னா அவங்க ரூக்குல சுஜூதுல இருப்பாங்க, அல்லாஹ்வை தேடுவாங்க. யப்தகூன ஃபضلا, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நீ எங்க இருக்கிறா, நீ எங்க இருக்கிறா, அல்லாஹ்வை தேடுறாங்க. طواف میں اسی کی مشق کرائی جاتی ہے نا. தவாஃப்லாம் இதோடைய மஷ்க் செய்யப்படுது. طواف میں چکر لگاتا ہے نا آدمی، தவாஃப்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. کیا مطلب اس کی؟ یہ ایسے ہے جیسے کوئی کسی کو ڈھونڈ رہا ہے، یہاں تو نہیں ہے، یہاں تو نہیں ہے، پھر گھوم کے یہاں آ گیا، یہاں تو نہیں، یہاں تو نہیں، یہاں تو نہیں، یوں کسی کو ڈھونڈ رہا ہے. طواف میں اللہ تعالیٰ کو ڈھونڈنے کی ایک مشق کرائی جاتی ہے. தவாஃப்ல அது ஒரு பயிற்சி. என்ன பயிற்சின்னு அல்லாஹ்வை தேடுறோம். இங்கேயா அங்கேயா அங்கேயா எங்கேயா, எங்கே காணலையே எங்கே சொல்லி அப்படியே அல்லாஹ்வை தேடி தேடி சுத்துறது தான் தவாஃப். حضرت جنید بغدادی فرماتے ہیں کہ ایک دفعہ میں طواف کر رہا تھا، رات کو میں آیا طواف کرنے کے لیے تو دیکھا کہ ایک عورت بھی طواف کر رہی ہے. பக்தாதி ராமது சொல்றான், நான் இரவு தவாஃப் செய்து வந்தேன், நாங்கள் பார்த்து ஒரு பொம்பளையும் தவாஃப் செஞ்சு இருந்தார். طواف بھی کر رہی ہے اور اشعار بھی پڑھ رہی ہے. தவாஃப் செய்தா பைத் படிச்சு கொண்டிருக்கிறார். اب الحب ان يكفى وكم قد كتمته فاصبح عندي قد اناخ وتنبا اذا اشتد شوقي هام قلبي بذكره اذا اشتد شوقي هام قلبي بذكره وان رمت حبيبي اذا اشتد قلبي اذا اشتد شوقي هام قلبي بذكره وان رمت منه قربا فتقرب. عورت کہہ رہی تھی کہ بہت کوشش کرتی ہوں کہ محبت کو چھپاؤں،
لیکن محبت چھپنے سے انکار کر دیتی ہے۔ இந்த பொம்பளை சொல்லிக்கொண்டு இருக்கிறா, நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன் இந்த முகப்பத்தை மறைக்கிறதுக்கு, அந்த முகப்பத் மறையுது இல்லை, அது வெளியில் பார்க்குது। بہت کوشش کرتی ہوں کہ محبت ظاہر نہ ہو، لیکن محبت کہتی ہے نہیں، میں نے تو ظاہر ہونا ہے۔ நான் அவனுடைய முகப்பத்தை மறைச்சுக்குள்ள பார்க்குறேன், நான் முகப்பத்தை சொல்லுது நான் வெளியில் பார்க்குறேன்۔ ایسے لگ رہا ہے کہ جیسے محبت نے میرے دل میں خیمے گاڑ دیے۔ அதாவது இந்த முகப்பத் இந்த உள்ளத்துல கூடாரம் அடிச்சுட்டு، جب اس کی محبت جوش پکڑتی ہے تو اس کا نام میری زبان پہ جاری ہو جاتا ہے۔ இப்போ இந்த முகப்பத் என்று மிகைக்கிறதோ நாவினால் அப்படியே வெளியாகுது۔ وَإِن رُمْتُ قُرْبًا مِّنْ حَبِيبِي تَقَرَّبَ، اور میرا محبوب ایسا ہے جب کبھی بھی میں اس کے قریب ہونا چاہتی ہوں وہ میرے قریب ہو جاتا ہے۔ என்னுடைய மஹபூப் எப்படின்னா, நான் எப்போ அவனுக்கு நெருக்கமாக போக நாடணும் அவன் என்னை நெருங்கி வந்து۔ حضرت جنید کہنے لگے تو پاگل تو نہیں ہو گئی، بیت اللہ میں تو ایسے اشعار پڑھ رہی ہے؟ சொன்னா வந்து நீ என்ன பைத்தியாரியா அப்துல்லா வந்து இந்த وہ سمجھ رہے تھے کہ یہ شاید اپنے کسی عاشق کے بارے میں پڑھ رہی ہے۔ நினைச்சாங்க அந்த பொம்பளை வேற யாராவது அவருடைய மனசுல பிடிச்ச ஒரு ஆளுக்கு படிச்சு முடிக்கிறான்னு சொல்லி। جنید بغدادی کہنے لگے اتق اللہ، اللہ سے ڈرو، அவங்க எல்லாம் பயந்து கொள்ளுன்னு சொன்னாங்க۔ بیت اللہ میں ایسے اشعار پڑھ رہی ہو؟ பைத்துல்லால இதெல்லாம் படிக்கிறியா வந்து؟ تو وہ عورت غصے میں آ گئی உங்களுடைய கோபம் வந்து اور کہنے لگی جنید، اس کو نام بھی پتہ چل گیا، ایسی اللہ والی تھی، کہنے لگی جنید لولا التقى لم ترنی اہجر عن طیب الوطن۔ அந்த பொம்பளை ஜுனைதுன்னு விழிச்சுக்கிட்டா வந்து، اے جنید اگر تقوی نہ ہوتا تو میں اپنے گھر بار کو چھوڑ کے یہاں دھکے نہ کھا رہی ہوتی۔ ஜுனைதுன்னு பேர் அவனுக்கு தெரிஞ்சிச்சு، அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள பொம்பளை இருக்கிறா۔ ان التقى شردنی، یہ مجھے تقوی ہی نے یہاں تک پہنچایا ہے۔ அவர் சொல்றாரு அல்லாஹ் பயந்து கொண்டு சொல்றா தக்குவாவா இல்லை, தக்குவாதான் என்ன ஊரை விட்டு என்ன விரட்டி இங்கே கொண்டு வந்துச்சு, پھر اس نے நான் இங்கே வந்திருக்க மாட்டேன்۔ حضرت جنید سمجھ گئے کہ بڑی اللہ والی ہے۔ தொடங்கிட்டாங்க இந்த பொம்பளை அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள۔ پھر اس نے حضرت جنید سے پوچھا آپ کس چیز کا طواف کرتے ہیں؟ அப்போ அந்த பொம்பளை நீங்க என்ன தவாப் செய்யறான்னு கேட்டாங்க۔ کہا انہی دیواروں کا طواف کرتا ہوں، وہ جو بیت اللہ کی دیواریں اسی کا طواف کرتا ہوں۔ அவர் சொன்னா பைத்துல்லாவுடைய இந்த சுவர்களை தவாப் செஞ்சு کہا چونکہ خود پتھر ہو اس لیے پتھروں کا طواف کرتے ہو، ஒரு கல் அதனால் கல்லை தவாப் செஞ்சாங்க۔ میں تو اس تجلی کا طواف کرتی ہوں جو تجلی یہاں پڑ رہی ہے۔ நான் அல்லாஹ்வுடைய தஜல்லியை தவாப் செய்கிறேன்، இந்த தஜல்லி கை வந்துடும்۔ ہمارے بزرگ تھے حضرت مولانا ظاہر شاہ صاحب رحمۃ اللہ علیہ، ہم نے ان سے تفسیر پڑھی، وہ حضرت شاہ عبد القادر رائے پوری کے بڑے خلیفہ تھے۔ ظاہر صاحب ரஹ்மத்துல்லாஹி அவங்க தஃப்சீர் படிக்கிறாங்க ஷேக் அவங்க அப்துல் ராய்பூர் ரஹ்மத்துல்லாஹுடைய கலீஃபா இருக்கிறாங்க، رائے ان کے امیر تھے۔ இந்த அமீரா இருக்கிறாங்க ظاہر صاحب۔ وہ فرمایا کرتے تھے کہ طائفین جو طواف کرتے ہیں نا وہ ان پتھروں سے بنی ہوئی دیواروں کا نہیں کرتے ہیں، یہ پتھر سے بنی ہوئی جو دیواریں ہیں یہ تو ایک باؤنڈری ہے اس نور کی جو نور یہاں اترتا ہے۔ அவர் சொல்லுவாங்க உஸ்தாத் சொல்லுவாங்க வந்து மக்கள் தவாப் செய்கிறாங்களே இந்த சுவரை சுற்றி தவாப் செய்யல, அந்த சுவர் காபாவுடைய சுவர் வந்து பவுண்டரி எல்லை, அந்த எல்லை என்னன்னா அல்லாஹ்வுடைய தஜல்லி நூறு ரங்கிற அந்த எல்லை। جیسے ہم مسجد کی دیواریں کھڑی کرتے ہیں نا کہ اندر مسجد ہے اندر باہر مسجد نہیں ہے، எப்படி மஸ்ஜிதுடைய சுவர் இருக்குதோ இந்த சுவருக்குள்ளுக்குள்ள மஸ்ஜித் வெளியில மஸ்ஜித் இல்லை۔ اسی طرح چونکہ ہر ایک نور نہیں دیکھ سکتا اس لیے باؤنڈری بنائی گئی کہ وہ نور جو اللہ کی خاص تجلی ہے وہ یہاں ہے، باہر نہیں ہے۔ அவர் சொல்லுவாங்க எல்லாருமே நூறை விளங்க மாட்டாங்க, அதனால சுவர் போடப்பட்டிருக்கு அல்லாஹ்வுடைய காசான தஜல்லி நூறு இங்கே இறங்குது۔ تو اللہ تعالی ہمیں اپنی پیاس عطا فرمائے، அல்லாஹ் தஆலா அவனுடைய தாகத்தை எங்களுக்கு அல்லாஹ் தந்துறான்، اپنا شوق عطا فرمائے۔ அவனுடைய அந்த இஷ்ட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்துறான்۔ فمن شاہدت عیناہ نور جمالکم، فمن شاہدت عیناہ نور جمالکم، அவனுடைய அல்லாஹ்வுடைய அந்த நூறுடைய ஜமாலை யாருடைய கண்கள் பார்த்து விட்டதோ، جو آپ کے جمال کا نور ایک دفعہ دیکھ لیتا ہے نا அல்லாஹ் அவனுடைய ஜமாலுடைய நூறு ஒரு தடவை பார்த்துட்டா یموت اشتیاقا نحوکم قط لا یسلو، وہ آپ کے عشق میں مر جاتا ہے، اس کو تسلی نہیں ہوتی۔ அவங்க ஒரு தடவை அதை பார்த்துட்டா உன்னுடைய இஷ்கில் அப்படியே மொத்தா பேத்துருவாங்க۔ اللہ تعالی ہمیں اپنے تعلق کی پیاس عطا فرمائے، அவனுடைய தாழ்வுடைய அந்த ஆசை அந்த தாகத்தை எல்லாம் தந்துடணும்۔ اللہ تعالیٰ سے اس کو بہت مانگا کریں، அல்லாஹ்வுடைய கேட்டு அதிகமாக கேட்கணும்، அந்த இடத்துல مانگیں گے انشاءاللہ۔ یہاں ہم
یہاں ہم پڑھنے کے لیے جمع نہیں ہوئے، நாங்கள் இதை படிக்கிறதுக்கு வரல, اپنے آپ کو بھرنے کے لیے جمع ہوئے۔ எங்களை நிகழ்ச்சி கொடுத்து வந்திருக்கிறோம். اگر کسی گاڑی میں پورا ڈرم پیٹرول کا بھرا رکھا ہو تو گاڑی چلے گی؟ ஒரு வாகனத்தில் பெட்ரோல் நிலச்சிருக்கு மேலே டேங்க் ஃபுல்லாக பாரு ஓடுவான், گاڑی چلے گی؟ لیکن اگر ایک ہی لیٹر، ڈرم نہیں، 1 لیٹر ڈال دیں ٹینک کے اندر تو گاڑی چلے گی؟ அந்த காடியுடைய அந்த அந்த டேங்குக்குள்ளே பெட்ரோல் டேங்குக்குள்ளே 1 லிட்டர் ஓடுனா அது காடி ஓடும். تو کتابیں پڑھنے کا مقصد یہ ہے کہ بہت بڑا ٹینک ہے جو گاڑی میں بھرا ہوا رکھا ہوا ہے پیٹرول کا، நான் கிதாபெல்லாம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த அந்த பெட்ரோல் மோசரில் ஃபுல்லாக டேங்க் பெட்ரோல் நிறங்கிக்கிற மாதிரி, لیکن ٹینکی خالی ہے، ஆனால் அந்த பெட்ரோல் டேங்கி அதோடைய வாகனத்தில் டேங்கி காலியாக இருக்குது. اس لیے گاڑی کھڑی ہے۔ அதனால் வாகனம் நிற்கிது ஓடுதில்லை. بخاری اور مسلم تو کندھوں پہ رکھی ہوئی ہے، لیکن صبح کو تہجد میں آنکھ نہیں کھلتی۔ புகாரி முஸ்லீம் எல்லாம் அங்கே தோளில் சுமந்திருக்கிறோம், ராஜ்யத்தை கண் முடிக்கிறதில்லை. دعا کے لیے ہاتھ اٹھتے ہیں تو آنسو نہیں آتے، துவா கையேந்தனா கண்ணீர் வருவதில்லை. غیر محرم سامنے آ جائے تو نظر نہیں جھکتی، அந்நிய பெண்கள் முன்னால் வந்து பார்வை கீழே போவதில்லை. زبان غیبت کی عادی ہو جاتی ہے۔ எங்கள் நாவு புறம் பேசுறதுல பழக்கத்துக்கு வந்திருக்கு. بخاری مسلم ترمذی کندھوں پہ رکھی ہوئی ہے، புகாரி முஸ்லீம் எல்லாம் தோளுக்கு மேலே இருக்குது, لیکن اندر نہیں ہے چونکہ، உள்ளுக்குள்ள இல்லை, உள்ளுக்கு போகல. اس لیے پھر گاڑی کھڑی ہوئی ہے۔ அதனால வாகனம் நிற்குது. تو تصوف اور خانقاہی نظام یہ ٹینک کے اندر ڈالنے کے لیے ہے۔ அதனால இந்த கான்கான்னு சொல்றது இந்த தசவுடைய இந்த பொங்கு இந்த உள்ளுக்குள்ள அந்த டேங்கில் பெட்ரோலை போடுற மாதிரி. اور یہ راستہ کوئی آج کی ایجاد نہیں ہے، یہ تابعین کے دور سے چلا آ رہا ہے، இந்த இந்த தர்த்தீப் வந்து இன்றைக்கு தொடங்கணும் இல்லை, தாபிங்கிற காலத்துலேருந்து வருது. اور اس کو بنانے کی، اس راستے کو الگ سے ایک فن اور راستہ بنانے کی ضرورت اس لیے پیش آئی کہ صحابہ کو تو صبح سے مل جاتا تھا، இது தனி ஒரு ஒரு பண்ணாக தனி ஒரு ஒரு முயற்சியை ஆக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுகிறா. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சுஹபத்தில் கிடைச்சிது. اخلاص کی تو بعد والوں کو بھی ضرورت تھی، அதனால இஹ்லாஸ் என்பது பின்னால் வராக்கள் தேவையாக இருக்கிறது. اس لیے اس کے لیے اللہ تعالیٰ نے ان پر یہ راستہ کھولا۔ அதனால் அல்லாஹ் தஆலா அதுக்காக ஒரு பாதையை திறந்திருக்கிறான். جیسا کہ نبی کریم صلی اللہ علیہ وسلم کے زمانے میں علم حاصل کرنے کا طریقہ مدرسہ نہیں تھا، எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு காலத்தில் இல்ம அடைகிற பாதை மதரசா இல்லை. صحابہ نے کسی مدرسے میں داخل ہو کے علم حاصل نہیں کیا، சஹாபாக்கள் ஏதாவது மதரசா போய் தாখিலானது இல்ம படிக்கல, کوئی سلیبس نہیں پڑھا انہوں نے، சிலபஸ் ஒன்று கொடுக்கலாங்க. یہ بات کی ایجاد ہے، இதெல்லாம் பின்னால் உருவானது. اس لیے کہ وہ نہیں رہا تو اب تو لازمی کوئی تو طریقہ اختیار کرنا پڑے گا۔ அப்போ அங்கே இல்லை, அவங்க அந்த காலத்தில் இப்படிலாம் இல்லை, ஆனால் ஒரு உண்டாக்க வேண்டிய கட்டாய தேவை ஏற்பட்டிருக்கு. تو جیسے علم کو حاصل کرنے کے لیے ایک ترتیب بنائی گئی ہے جس کے بغیر آج علم حاصل نہیں ہو سکتا، اسی طرح اخلاص کو حاصل کرنے کے لیے بھی ایک ترتیب بنائی گئی ہے جس کے بغیر اخلاص نہیں آتا۔ எப்படி இல்ம அடைகிறதுக்கான தர்த்தீப் ஒன்று உண்டாக்கப்பட்டிருக்கு, அந்த காலத்தில் இல்லாத தர்த்தீப் அது, அதை கட்டாயம் அது இல்லைன்னா இல்ம இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி இஹ்லாஸ் உண்டாக்குவதற்காக வேண்டியும் இப்படியே தர்த்தீப் ஒன்று கட்டாயம் தேவை, அது உண்டாக்கப்பட்டிருக்கு. اب اگر کوئی طالب علم صرف کی گردان دورا رہا ہو، ضرب ضربا ضربو ضرب ضربتا ضربنا ضربت ضربتما ضربتم ضربت ضربت ضربنا، تو کوئی یہ نہیں کہہ سکتا بھائی کہاں سے ثابت ہے یہ؟ யாராவது வந்து சருப்புடைய இது வரது யாராவது கேட்டிருக்கேன்னு ஆதாரம் கேட்டால் کہاں سے ثابت ہے بھائی یہ؟ எங்கே இஸ்பாத் பண்ணப்பட்டீங்க? حضرت ابوبکر نے کیا، حضرت عمر نے کیا، حضرت عثمان نے کیا، حضرت علی نے کیا، کس نے کیا آخر؟ இந்த சருப்புடைய தர்த்தீப்பை இந்த சஹாபாக்கள் யார் செஞ்சாங்களா, அபூபக்கர் உமர் உஸ்மான் செஞ்சாங்களான்னு கேட்டால் என்ன பதில்? چلو یہ تو سارے عرب تھے، سلمان فارسی رضی اللہ عنہ نے کیا، وہ تو فارسی تھے، சரி இவங்கெல்லாம் அரபியல், சல்மான் பாரிசி அரபி இல்லையே, அவர் செஞ்சாரா? صہیب رومی تو روم کے تھے، چلو انہوں نے کیا، رومலேருந்து வந்தவர் சுஹைப், அவர் செஞ்சாரா؟ ہم کہیں گے نہیں، حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے زمانے میں اس کی ضرورت نہیں تھی، بعد کے زمانے میں ضرورت کے لیے اس کو நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா அரபியோ அஜமியோ அந்த காலத்துலாம் தேவைப்படல, அரபி படிக்கிறதுனால தேவைப்படல, இந்த காலத்தில் கட்டாயம் தேவை. اسی طرح اگر کوئی سر جھکا کے مراقبے میں بیٹھا ہوا ہے تو کوئی یہ نہیں کہہ سکتا کہ بھئی یہ کہاں سے ثابت ہے۔ அதே போல தான் முராக்கபார் ஒரு தலையை கிலோமீட்டர் அப்படி உட்காந்துக்கிறான்டா, அவங்களுக்கு ஆதாரம் கேட்டா என்ன ஆதாரம்? اگر کوئی یوں کر رہا ہے
لا گردن کو ہلا لا الہ الا اللہ لا الہ الا اللہ تو کہیں گے بھئی یہ کہاں سے ثابت ہے؟ حضرت ابو بکر صدیق ایسے ذکر کرتے تھے کیا؟ அவங்கள தலையை அசைச்சினாங்க இல்லல்லா. இதுக்கு எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டா அபூபக்கர் செஞ்சாரா சாபாவை செஞ்சாங்கன்னு கேட்டா بھائی اس وقت ضرورت نہیں تھی، اب ضرورت ہے. அவர் சொல்ல அந்த காலத்துலாம் தேவையில்லை، இந்த தர்த்தீப்லாம் தேவையில்லை. اور بدعت جو ہے نا وہ دین کے اندر کسی چیز کو ایجاد کرنا، اس کو بدعت کہتے ہیں. அதனால பிதத் அது இல்லை. பிதத்னு சொல்றது தீனுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒன்று புதுசா உண்டாக்குறதா பிதத். من احدث فی امرنا அதுல ஃபீ அம்ரினா சொல்லி ما ليس منه فهو رد. அது இல்லாத ஒரு தீன் இல்லாத ஒன்றை தீனுக்கு உள்ளுக்குள்ள ஏற்படுத்துறது அதுதான் பிதத். یہ احداث فی الدین نہیں ہے، இது வந்து எதாஸ் தீன் இல்லை، یہ احداث للدین ہے. இது தீன் தீனுக்காக வேண்டி செய்வது. اگر کوئی کہے کہ جی یہ ہر مہینے 3 دن بستر اٹھا کے بھاگے بھاگے پھرتے ہیں آپ لوگ، ایک حضرت ابو صدیق نے ہر مہینے سے روزہ لگایا ہے؟ என்னோட பிறந்ததாக மாசம் மாசம் 3 நாள் கட்டாயம் போகணும். தீபத்தை தவறி போகுது யாராவது கேட்டா அபூபக்கர் 3 நாள் போனேன். حضرت عمر نے ہر مہینے سے روزہ لگایا ہے؟ மாசம் மாசம் 3 நாள் போனாங்க. حضرت عثمان حضرت علی نے اس سے روزہ لگایا ہر مہینے؟ உஸ்மான் அலி 3 நாள் வியூடா போனாங்க. شب جمعہ میں مسجد نبوی میں جمع ہوتے تھے அவங்க ஒவ்வொரு ஜுமேராத்துடைய இரவு அங்க நிறைவேற்றிட்டா اور 2.5 گھنٹے محلے میں محنت کرتے تھے. அவங்க செஞ்சாங்க. அவங்க எல்லாம் یہ اعتراض کرنے والا اگر کرے تو ہم کیا کہیں گے؟ بھئی یہ تو ترتیب ہے سمجھانے کے لیے، مقصود نہیں ہے. நாங்க சொல்லுவோம் இதெல்லாம் வழங்கப்படுத்துறதுக்குரிய தர்த்தீபரமும் مقصود داعیانہ مزاج بنانا ہے. எனதாக 3 நாள் 2 நாள் இதெல்லாம் மக்சூத். جب داعیانہ مزاج بن جاتا ہے پھر یہ چیزیں ضروری نہیں رہتی. தாவத் தாயான மிசாஜ் உண்டாயிட்டுனா இதெல்லாம் தேவையில்லை. اسی وجہ سے حضرت جی 2.5 گھنٹے نہیں دیتے تھے، ஹஸ்ரத் ஜி லந்தர் மாச்சான் குடுக்கல. حضرت جی شب گزاری نہیں کرتے تھے، அவங்க ஹஸ்ரத் ஜி ஜுமேராத்துடைய இந்த இல்ல بیان کر کے پھر گھر جا کے سوتے تھے. அவங்க செஞ்சு வீட்டை போறாங்க ஜுமேராத்துடைய இரவு. تو یہ ایک ترتیب ہے اس چیز کو اپنی طبیعت میں پیدا کرنے کے لیے. எங்களுடைய சுபாவத்தில் ஒன்றை கொண்டு வரத்துக்குரிய ஒரு மெஹனத்துக்குரிய முயற்சிக்குரிய ஒழுங்குமுறை அது. تو بس تصوف کے اعمال ایسے ہی ہیں سارے. அதே மாதிரி தான் தசவக்கூடிய ஆமார்கள். اللہ تعالی ہمیں اپنے تعلق کی پیاس عطا فرمائے. அவருடைய தொடர்புடைய தாகத்தை தரணும். وآخر دعوانا ان الحمد للہ رب العالمین.